ஹாய் ஹலோ வணக்கம். சஹி வீரா நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே ரெமினா. இன்னைக்கு நாம கேட்க போற ஒளி புத்தகம் எழுத்தாளர் சஹி வீரா எழுதிய காதல் கனாவே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சஹி வீரா நாவல்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாமா? எழுத்தாளர் சஹி வீரா அவர்களின் காதல் கனாவே. அத்தியாயம் 1. விமானம் இன்னும் சில மணி நேரங்களில் தரை இறங்கிவிடும். 4 வருடங்களுக்கு பிறகு தனது சொந்த மண்ணில் காலெடுத்து வைக்கப் போகிறான் அவன் திவாகர். சொந்த மண் என்றதும் மனம் முதலில் பிடித்தவர்களை தான் நாடும். அதுவும் சொந்த ஊர், அங்கு வாழ்ந்த நாட்கள், அதன் நினைவுகள் என எல்லாம் சுவடுகளாய் தோன்றி மறையும். முன்னே இருக்கும் டிஸ்பிளேயில் லேண்ட் ஆகுவதற்கான அறிவிப்பு இனிதே வந்து முடிய, அதைத் தொடர்ந்து பைலட்டின் குரலும் அனைவரின் காதையும் நிறைத்தது. இதுவரை அமைதியாய் இருந்த அவனது மனம் விமானம் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நிற்க மனம் பலவித நினைவு பக்கங்களை கண்முன்னே ஓட்டி காட்டியது. இதே 4 வருடங்களுக்கு முன் இருந்த திவாகராய் இருந்திருந்தால் இந்நேரம் அவனை ரிசீவ் செய்ய அத்தனை வகை கார் வந்து நிற்கும். நேம் போர்டை இதய வடிவில் ரெடி செய்து அதை தாங்கியபடி ஒரு ஜீவன் அவனுக்காக நின்றிருக்கும். அதுவும் இன்று வரப்போகும் அவனுக்காக நேற்றிலிருந்தே கூட காத்திருப்பாள் அவள். இன்று அவனை அழைக்க யாரும் வரவில்லை. வீட்டிலிருந்து அதை பற்றி கேட்கவில்லை. ஆனால் நண்பன் கேட்டான், என்ன மாப்ள, வரவா என்ன? அவனை வேண்டாம் என சொல்லியவன் இப்பொழுது டாக்ஸியில் ஏறி அமர்ந்தான், தனது லக்கேஜை டிக்கியில் வைத்து. இத்தனை வருடங்களில் அவன் மனம் கொஞ்சம் முதிர்வை தொட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். முன்பிருந்த கோபம் இப்பொழுது இல்லையா? இல்லை, அமைதி அவனை ஆட்டி படைக்கிறதா என தெரியவில்லை. ஆனால் அவன் மனம் அமைதியாய் ஒரு வாழ்வை வாழ சொல்லி நாடுகிறது. அவன் வாழ அவள் வேண்டுமே. ஓட்டுநர் அவன் கேட்டபடி கொண்டு போய் ஒரு ஹோட்டலில் நிறுத்த பணத்தை கொடுத்துவிட்டு நகர்ந்தான். 1 மணி நேரத்தில் குளித்து சாப்பிட்டு ரூமை வெக்கேட் செய்தவன் மறுபடியும் ஊரை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தான் டாக்ஸியில். அந்த காற்றிற்கும் காலை சாப்பிட்ட பொங்கலுக்கும் அப்படி ஒரு தூக்கம் வந்தது. அதுவும் என்னதான் வெளிநாட்டில் நம் நாட்டு உணவை சாப்பிட்டாலும் இங்கு சாப்பிடும்போது ஒரு தனி ருசியை கண்டான். தூக்கம் வந்தது. அதை தாண்டி அவனது இதயம் அவளை நினைத்து பார்த்தது. அவளை நினைத்து பார்த்ததற்கே ஒரு சிலிர்ப்பு வந்தது உடலில். அவளது முகத்தை நினைத்து பார்த்தவன் முகம் புன்னகையில் சிவந்தது. அவள் அப்படி ஒரு பேரழகி அவன் கண்களுக்கு. அவளை போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு நாளும் இருந்தது. ஆனால் அதைவிட இருந்த ஒன்று, தான் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்பதுதான். இப்பொழுது நல்ல நிலையில் இருக்கிறான். இப்பொழுது போய் அவள் முன் நிற்கலாம் என போகிறான். வண்டி சாலையில் சீறி பாய்ந்தது. கண்ணை லேசாய் மூடியவன் கண்களுக்குள் மலர்ந்தது அவன் காதல் காவியம். அவனுக்கு கோயம்புத்தூர் பக்கம் ஒரு கிராமம். அப்பா விவசாயி, தாய் காட்டு வேலை செய்பவர். ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கை என உடன்பிறப்புகள். ஏழை குடும்பம்தான். ஆனால் இவன் தலை தூக்கி மிடில் கிளாஸ் அளவுக்கு கொண்டு வந்தான். இவன் ஐடியில் வேலை பார்ப்பவன். வேலை சுத்தம், பேச்சு, பழக்க வழக்கம் என எல்லாமே நல்ல விதம்தான். அவனது உறவினர்கள் கொஞ்சம் செல்வ வளம் கொண்டவர்களாக இருக்க அவர்களுக்கு எந்த விதத்திலும் தாங்கள் குறைந்து போய் விடக்கூடாது என குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பித்தான். அவனது அக்கா சுகுணாவுக்கு திருமணம் ஆகிவிட்டது. தம்பி சென்னையில் வேலையில் இருக்கிறான். தங்கைக்கு இவன் வெளிநாடு போகும் முன் தான் திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்கு பிறகுதான் இவன் வாழ்வில் பெரிய நிகழ்வு நடந்து கடல் கடந்து போனான். கடந்த காலம் மனதினை கசந்திட வைக்கவும் மீண்டும் அதே ஊருக்கு வருகிறான். ஆனால் முன்பு போல் அல்ல. இப்பொழுது அவனிடம் முன்பை விட செல்வ வளம் அதிகம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தனது கால் தடத்தை ஜெர்மன் கம்பெனியில் பதித்து சாதாரண டீம் லீடராக போனவன் கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேறி அதே கம்பெனியில் லீகல் அட்வைசர், பின் ஒரு கம்பெனியில் ஷேர் ஹோல்டர், அதன் பின் பார்ட்னர். அதோடு கடந்த வருடம் தனக்கென ஒரு கம்பெனியை உருவாக்கி விட்டான். எதற்காக கடல் கடந்தானோ அது எல்லாம் அவனுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் மனம் நாடும் ஒன்று மட்டும் அவளிடம்தான் இருக்கிறது. திகட்ட திகட்ட காதலித்த நாட்கள் அவன் கண்களுக்குள் வந்து நின்றது. வாழ்க்கை அவனுக்கு நிறைய கற்றுக்கொள்ள வழி வகுத்து விட்டது. கற்றுக்கொண்டான் அவனும். அவனை அவனது நண்பர்கள் ரோபோ என்று கூட கிண்டல் அடித்திருக்கிறார்கள். எந்த விதமான சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் பணம் பின்னே ஓடிக்கொண்டிருந்தான். மாதந்தோறும் குடும்பத்திற்கு தேவையான எல்லாம் அனுப்பி வைத்தான். அவர்களது நிலைமை உயர்ந்தது. அவர்களுக்கு இவன் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்து முடித்தாயிற்று. அவனுக்காகவும் நிறைய சேர்த்து வைத்தாயிற்று.
முன்பிருந்த ஈகோ, எழவெடுத்த கோபம் எதுவும் அவனிடம் இல்லை. இவ்வளவு நாட்கள் கடந்துதான் முன்பு தான் எப்படி அப்படி நடந்து கொண்டோம் என நிறைய வருத்தப்பட்டிருக்கிறான். இன்று இதோ வருடங்கள் கடந்து வந்து விட்டான் அவளை தேடி. பார்த்ததும் பாவை மொழி என்னவாய் இருக்கும்? கண்கள் பேசுமா? இல்லை கண்ணீர் பேசுமா? இல்லை கோபத்தில் இருப்பாளா? இல்லை, கண்டிப்பாய் கோபம் இருக்காது. அவளுக்கு அவன் மேல் கோபப்பட தெரியாதே. அவளுடனான முதல் சந்திப்பு, முதல் பேச்சு, முதல் முத்தம், முதல் கலவி எல்லாம் நினைவுக்கு வந்தது. இப்பொழுது அவள் முன்பு போய் நிற்க ஆசைப்படுகிறான். அவளை வாழ்நாள் முழுதும் பார்த்து கொள்ளும் அளவுக்கு பணம் அவனிடம் இருக்கிறது. இப்படித்தான் அவன் நினைத்தான். பங்களா, கார், கம்பெனி, பணம் இதெல்லாம் இருக்கிறது இப்பொழுது அவனிடம். இதெல்லாம் அவன் செய்தது அவள் ஒருவளுக்காக மட்டும்தான். ஆனால் அவள் எங்கே? அத்தியாயம் 2. கார் அந்த பெரிய பங்களா முன்பு நிற்கவும் இறங்கினான் வாசலை பார்த்தவாறு. அவன் எதிர்பார்த்தது போல வாசலில் வந்து நின்று அழைக்க வீட்டில் யாரும் இல்லை. எல்லோரும் பக்கத்து தெரு கல்யாணத்திற்கு போயிருந்தார்கள். ஆனால் இவன் இறங்கவும் வந்து கட்டிக்கொண்டான் அவன் நண்பன் இளங்கோ. பரஸ்பர நல விசாரிப்புகள் முடிந்ததும் வீட்டுக்குள் போனார்கள். சாவி இளங்கோ கையில் இருக்கவும், என்னடா என்னைய பார்க்கறத விட்டு யார் கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருக்காங்க? இப்பெல்லாம் இந்த ஊர்ல எந்த கல்யாணம் நடந்தாலும் உங்க வீட்டு ஆளுங்க தாண்டா முன்ன நிற்கிறது. உண்மையாவாடா? கேட்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு மச்சான். இந்த ஊர்ல உள்ளவங்க முன்னாடி என் வீட்டு ஆளுங்களை இப்படி பார்க்க தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு நீ தொலைச்சது 4 வருஷம் உன்னோட வாழ்க்கைய. டேய், நீ அதையே சொல்லாதடா. இப்போ இந்த நிலைமையில இருக்கேன்ல, அதை பார்த்து சந்தோஷப்படு. நான் சந்தோஷப்படுறது இருக்கட்டும், நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன குறைச்சல், நல்லா இருக்கேன். இதற்கு மேல் இளங்கோ எதுவும் சொல்லவில்லை. வீட்டை சுற்றி பார்த்தவன் சந்தோஷப்பட்டான். ஒரு காலத்தில் குடிசை வீட்டில் இருந்து மண்ணெண்ணெய் இல்லாமல், விளக்கு இல்லாமல் இருளில் அமர்ந்திருந்தது எல்லாம் நினைவுக்கு வந்தது. நண்பனுக்கு மதிய உணவு கிச்சனில் ரெடியாய் இருக்க அதை பரிமாறினான். வீட்டில் எல்லாரும் வரட்டும்டா, அப்புறம் சாப்பிடலாம் என்ற நண்பனை, யாரு உன் வீட்டில் ஆளுங்க இப்போ வர போகிறாங்களா? ஆட நீ வேற, அவங்க வர சாயங்காலம் ஆகும். நண்பன் சொன்னதை கேட்டபடி சாப்பிட்டான் நண்பனுடன். அதன் பின் அவர்கள் பேச்சு. அவனது வேலை இங்கு, இவனது வேலை, உலக சினிமா, கிரிக்கெட், ஊர் மக்கள், இப்படி எல்லாவற்றையும் பேசி முடிக்க வந்து சேர்ந்தார்கள் அவன் குடும்பத்து ஆட்கள். மகனை ஆசை தீர கட்டி கொண்ட தாயிடம் அதே பாசம். ஆனால் அவன் மனம் ஒரு வெறுமையை உணர்ந்தது. தகப்பன் அவனை பார்த்து சந்தோஷப்பட, அக்கா, தங்கை, அவர்கள் வீட்டுக்காரர்கள் என அனைவரும் அவனை நலம் விசாரித்தனர். பின் ஊரில் நடந்த எல்லாம் சொல்ல, பேசி சிரிக்க அங்கிருந்து நகர்ந்தான் இளங்கோ. பின் கொஞ்ச நேரம் தோட்டத்தில் உலாத்தி, பின் கொஞ்ச நேரம் உறக்கத்தை தழுவினான். ஃப்ரெஷ்ஷாக எழுந்தவனுக்கு ஏனோ ஒரு பிடிப்பு இல்லை. இங்கு வீட்டில் உள்ளவர்கள் தூரமாகி போன உணர்வு. எல்லோருக்கும் இவன் வந்தது சந்தோஷம், அதில் ஐயமில்லை. ஆனால் ஏதோ ஒன்று இடறியது. அவளை வேறு பார்க்க போக வேண்டும். இந்த நொடி வரை அவளை பற்றி வீட்டில் மூச்சு விடவில்லை. ஏன் நண்பன் இளங்கோவிடம் கூட கேட்கவில்லை. அவளுக்காக தான் எல்லாம் என சொன்னவனுக்கு ஒரு தயக்கம் அவளை போய் பார்க்க. அவள் வசதி அளவுக்கு இப்பொழுது இவனிடமும் இருக்கிறது. ஆனாலும் ஒரு தயக்கம். அவளுக்கு தான் வந்திருப்பது தெரிந்திருக்குமா? தெரிஞ்சா உடனே வந்திருப்பா. சரி, நம்ம வீட்டு ஆளுங்க ஏன் அவளை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல? இவன் நினைப்பு எல்லாம் அவனை பார்த்த பின்பு அவளது முதல் பார்வை, முதல் வாய்மொழி என்ன என்பதுதான். மாலை அவனுக்கு வாய்க்கு ருசியாக விருந்து தயாரானது. அக்கம் பக்கத்து நபர்கள் அவனை வந்து விசாரித்து போனார்கள். சில உறவுகளும் வந்து போனது. அக்கா கணவன் வீட்டோடு இங்குதான் இருக்கிறான். தங்கையும் அவள் கணவனும் எப்பொழுதாவது வந்து தங்குவார்கள். ஆனால் தமையன் என்னதான் அண்ணன் காசு சேர்த்து வைத்தாலும் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் என சென்னையில் பிரிண்டிங் பிரஸ் மற்றும் ஜெராக்ஸ் கடை நடத்தி வருகிறான். அதுவும் அவனது பெயரில் லோன் போட்டு வாங்கி ஆரம்பித்து அதை திறம்பட நடத்தி வருகிறான். அவனுக்கு பெண் பார்த்து வருகிறார்கள். நல்ல வரன்கள் வருகிறது. ஆனால் இவன்தான் தட்டி கழித்து வருகிறான். காரணம் அவன் மட்டுமே அறிவானோ? இரவு உணவின் போது தாய் எதையோ சொல்ல வர, தந்தையோ சாப்பிடும்போது என்ன பேச்சு என தடுத்து விட்டார். உறக்கம் வராமல் உலாத்தியவனை பார்த்து பேசிக்கொண்டிருந்தான் தங்கை வீட்டுக்காரன். பேச்சு எங்கெங்கோ போய் இறுதியில் அவனை ஜெர்மனி வேலைக்கு வருமாறு இவன் சொல்ல, தங்கை அந்த பக்கம் போனவள், அண்ணே என்ன நீ தான் போய் அங்க இருந்த, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் உறவு சரியில்லை, அவருக்கு என்ன குறைச்சல், நான் தான் குத்துக்கல்லாட்ட இருக்கேன்ல, ஏங்க இந்த மாதிரி என்ன உங்க மனசுல எதுவும் இருக்கா? தங்கை அதட்டி கேட்க கணவனோ, இல்லம்மா உங்களை விட்டு எப்படி போவேன்,
நமக்கு இருக்கிற காசு பணம் போதும், அதை வச்சு நிம்மதியா இருந்தா போதாதா என அவன் எழுந்து போக இவன்தான் பேயடித்தது போல ஆனான். இளங்கோ அந்த நேரத்தில் வந்தான் நண்பனை காண. இவன்தான் வர சொல்லி போன் செய்தான். தான் வாங்கி வந்த பொருட்களில் அவனுக்கானதை எடுத்து கொடுத்தான். ஏண்டா திவாகர், முகம் ஒரு மாதிரியா இருக்கு, மாடிக்கு போலாமா? அடுத்த 2 நிமிடத்தில் இருவரும் மாடியில் அமர்ந்திருந்தார்கள். இப்போ சொல்லுடா திவா. தனது தங்கை பேசியதை இவன் சொல்ல இளங்கோ எந்த அதிர்ச்சியும் கொள்ளாமல், ஆமா, அவங்க உண்மையதானே சொல்றாங்க. என்னடா நீயும் இப்படி பேசுற? ஆமாண்டா, நீ ஃபாரின் போனப்போ உன் குடும்பம் தேவையை நிறைவேற்றக்கூடிய நிலையில தானே இருந்தாங்க. நீயா போய் எக்ஸ்ட்ரா சம்பாரிச்சு 4 வருஷத்தை வீணடிச்ச. உன் தங்கச்சி அது புருஷன் கூட இருக்கணும் பிரியாம. அந்த பிரிவை அவன் சம்பாரிச்சு கொடுக்குற பணம் சமப்படுத்தாதுன்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு. சில நேரம் சின்னவங்க கூட நமக்கு பாடம் கற்று தருவாங்க. டேய், இதுல என் சுயநலமும் இருக்குடா, அவளுக்காக பண்ண. உன் ஒய்ஃபு சொல்றியா? அவங்க உன்கிட்ட கேட்டாங்களா இதெல்லாம்? நல்லா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உன்கிட்ட ஒன்று இல்லாதப்போவே உன்னைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க உன் ஒய்ஃப். நீ தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிற. உன் வீட்டில் உள்ளவங்க அப்படியா? நண்பன் பேசிவிட்டு போய்விட்டான். அடுத்து வந்த தாயோ புது குண்டை தூக்கி போட்டார். அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க போகலாமா என. யாருக்கு? தம்பிக்கா என கேட்க, இல்லை இவனுக்கு என சொல்லி போனார். அத்தியாயம் 3. மொத்தமாய் மூர்ச்சியாகி விடக்கூடாதா என்ற நிலைதான் திவாகருக்கு. யாருக்காக இதெல்லாம் செய்தானோ அவள் இதோ கண்முன்னே இருக்கிறாள். ஆனால் கை கெட்டும் அவள் இனி தன் வாழ்க்கையில் இல்லை என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எத்தனை நாட்களின் தவம் அவள். அனுதினமும் அவளுக்காக என பைத்தியக்காரனை போல நினைத்து காசு பணம் எல்லாம் சேர்த்து வந்தால் இனி அவள் இவனுடையவள் அல்ல என்கிறாள். என்னதான் இருந்தாலும் தான் பேசியது செய்தது எல்லாம் தவறோ? கால்கள் அசைய மறுத்து வேரூன்றி நிற்க கண்கள் நீரோடு நிமிர்ந்து ஒரு தரம் அவள் வதனத்தை நிரப்பிக்கொண்டது. சாதாரண காட்டன் புடவையில் மயிலாக ஒயிலாய் அமர்ந்து பிள்ளைகளுக்கு பாடம் எடுத்ததை பார்த்தான். அசையும் கார் கூந்தல் கூட இவன் பக்கம் அசையவில்லை. காதை ஒட்டிய அந்த சின்ன மச்சத்தில் எத்தனை முறை முத்தம் வைத்தே முக்தி தொட்டிருக்கிறான். ஆனால் இனி அதை பார்க்க கூட உனக்கு அனுமதி இல்லை என அவளது விரித்துவிட்ட கூந்தல் வந்து மறைத்து கொண்டது. கரம் கோர்த்த கண்மணியே, கலங்கி போகாதே. காதலோடு நான் இருக்க ஒதுங்கி போகாதே. மனம் இப்படி பிதற்ற அவளோ அடுத்த வகுப்புக்கு போய்விட்டாள். இவனோ அவனது காரை நோக்கி நடை போட்டான். கார் கதவை திறக்க போனவன் கண்களில் திரண்ட கண்ணீர் விழவும் தான் அங்கிருந்த நீல நிற ஸ்கூட்டி அவன் கண்களுக்கு தெரிந்தது. அதில் எழுதியிருந்தது அழகாய் ரேமிகா என. ஆம், அதுதான் அவளது பெயர். அதை வாஞ்சியாய் தடவியவன் அங்கிருந்து கிளம்பினான் நடந்தே. அவனை தூரமாய் ஜன்னல் வழியே பார்த்த நாயகியும் ஜன்னல் கம்பிகளை விரல்களால் இறுக்கினாள் அழுத்தமாய். கண்களில் அவ்வளவு கோபம், காதல், ஏக்கம் எல்லாம் தெரிந்தது. சூடிக்கொண்டிருந்த வகுட்டு குங்குமத்தை பாதி முடியை கிளிப் எடுத்து சொருகி மறைத்திருந்தாள். ஜாக்கெட்டுக்குள் சரசமாடி அவள் நெஞ்சை உறுத்திய தாலி கொடி அதை கட்டியவனை உணர்ந்து அவளுக்கு பழசை நினைவுபடுத்தியது. வழியெல்லாம் அவள் நினைவுதான். கண்முன்னே விரிந்தது அவன் மற்றும் அவள் கடந்த காலம். திவாகர் குடும்பத்திற்காக உழைக்க தயாராய் ஆன காலம் அது. படிப்பு முடிந்து பல கம்பெனிகளில் இன்டர்வியூ அட்டென்ட் செய்து ரிசல்ட்டுக்காக காத்திருந்த தருணம் அது. அந்த நேரத்தில்தான் டவுனில் காலேஜ் ஒன்றில் இவனை அழைத்திருந்தார்கள். அது SRV என்ற மிகப்பெரிய நிறுவனம். பள்ளி மற்றும் கல்லூரி இரண்டும் அருகருகே இருக்கும். பலமுறை அந்த கல்லூரி மாணவர்கள் நிறைய சாதித்து பெருமை வாங்கி தந்திருக்கிறார்கள். திவாகர் தனது படிப்பில் எப்பொழுதும் முதலிடம்தான். அவனது கல்லூரி பேராசிரியர்தான் அவனது பெருமையை SRV நிறுவனர் சரவணனிடம் சொன்னார். இருவரும் பால்ய நண்பர்கள். அவர்களது பேச்சு எங்கேயோ ஆரம்பித்து இங்கு இவனிடம் வந்து நின்றது. அப்பொழுதுதான் BSc IT பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க ஆசிரியர் தேடிக்கொண்டிருந்த நேரம். அதை ஏன் திவாகருக்கு தரக்கூடாது என யோசித்து கடைசியில் அது அவனுக்கே வந்து நின்றது. அவனும் தான் ஏற்கனவே வேறு வேலைக்காக அப்ளை செய்து விட்டதாகவும் அதில் தனக்கு விருப்பம் என்றும் சொன்னான். அது கிடைக்கும் வரை இங்கு வர சொல்லி சரவணன் சொல்ல அவனும் ஒத்துக்கொண்டான், குடும்ப சூழ்நிலையை காரணம் காட்டி. அதன் பின் அவனும் மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்க நாட்கள் நகர்ந்தது. எதையும் முழு கவனத்தோடு செய்யும் அவனுக்கு மாணவர்கள் முன்னிலையில் நல்ல பெயர். அவனும் அவர்கள் வயதை ஒத்து இருக்க ஈஸியாய் ஒன்றி போனான். கொஞ்ச நாட்களிலேயே மாணவர்களின் ஃபேவரைட் ஆகி போனான். அவனுக்கும் இந்த வேலை பிடித்து போனது. சரவணன் கூட அவனை கூப்பிட்டு பாராட்டினார். அந்த சமயம்தான் அங்கு வந்து சேர்ந்தாள் ஆசிரியையாக ரேமிகா. நெய்க்குழந்தை போல பொசு பொசுவென வந்தவள் பலர் மனங்களை கொள்ளையடித்தாள் பேச்சுகளால். அதோடு அவளிடம் எப்பொழுதும் ஒரு கர்வம் கலந்த பார்வை இருக்கும். தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கூட தரும் அந்த பார்வை.
கிராமத்தில் வீட்டுக்கு அடங்கிய பெண்களை, குனிந்த தலை நிமிராத பெண்களை பார்த்த இவன் இப்படி கொஞ்சம் கர்வமாய், அழகாய், நளினமாய், அமைதியாய், இப்படி பன்முகங்களை காட்டும் அவள் மீது இவனுக்கு பார்த்ததும் ஈர்ப்பு. காட்டன் உடைகளில் பெரும்பாலும் வலம் வருவாள். அதற்கு காம்ப்ளிமெண்ட் தருகிறேன் என எந்த வாத்தியாவது வாயை திறந்தால் அவ்வளவுதான் இங்கு இவனுக்கு பத்திக்கொள்ளும் அடிவயிறு. சாதாரணமான பேச்சுவார்த்தைகள், பாடங்கள் சம்பந்தமாக சில, மாணவர்கள் சம்பந்தமாக சில, பள்ளி, சினிமா, படிப்பு, குடும்பம் என இவர்கள் பேச்சு நாளுக்கு நாள் வளர்ந்தது. ஆனாலும் இருவரும் கண்ணியமாக தான் தங்களது தொழிலை செய்தார்கள். அவள்தான் அவனை பல வெளிநாடு கம்பெனிகளுக்கு அப்ளை செய்ய சொன்னாள். அவனுக்கு உதவுகிற மாதிரி ஏதாவது செய்தி என்றால் அவனுக்கு சொல்லிவிட்டுதான் அவள் மூச்சுகள் ஓயும். இப்படியே போன இவர்கள் உறவில் வலு சேர்ந்தது காதலால். அவன்தான் முதலில் அவளுக்கு காதலை தெரிவித்தான். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்திருந்தது. தனக்கு சரியாக வழி சொல்லி தன்னோடு வாழ்க்கையை பகிரவும் அன்பு காட்டவும் அவள் சரி என நினைத்தான் அவன். அதன் பின் என்ன, இருவரும் காதலர்கள் ஆனார்கள். காலேஜில் ஆளாளுக்கு தெரிந்தும் கிண்டல் கேலி செய்தனர். அனைவருக்கும் தெரிந்து போனது இவர்கள் காதல் சங்கதி. அவள் குடும்பம், அப்பா, தங்கை இவ்வளவு மட்டுமே. அவனோ காதலை அக்கறையாய் காட்ட உண்மையில் சொக்கி போனால் அவன் அன்பில். அதுவும் அவளது பாசம் நாளுக்கு நாள் இவன் மீது அதிகமானது. அவனுக்காக லஞ்ச் கொண்டு வருவது கூட அவளின் வேலைதான். அவன் மறுத்த போது கூட முடியாது, கொண்டு வருவேன் என்றுதான் சொன்னாள். உடன் வேலை செய்வோர்கள் அனைவரும் வாழ்த்து சொல்லி போனார்கள். அந்த நேரம்தான் திவாகரின் அக்காவுக்கு திருமணம் ஆனது. திருமணத்திற்கு இவளையும் வர சொன்னவன் வீட்டில் அவளை காட்ட நினைத்தான். அவனுக்கு இந்த உறவு சீக்கிரம் அமைந்த மாதிரி தோன்றியது. கண்டிப்பாய் அவளை அனைவருக்கும் பிடிக்கும். நம் வீடு மாதிரி மிடில் கிளாஸ் பெண் தானே, வேறு என்ன பிரச்சனை இருக்க போகிறது என வீட்டில் உள்ளோருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தான். அவர்கள் வீட்டினருக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த நேரம் வந்தார் சரவணன். அவரை அவன் எதிர்பார்க்கவில்லை. அவர் கடந்த சில மாதங்களாக வெளியூருக்கு அவரது கம்பெனி சம்பந்தமாக போயிருந்தார். கடைசி வாரம்தான் இவர் பிஏவிடம் பத்திரிகை கொடுத்து வந்தான். ஆனால் அவர் வருவார் என எதிர்பார்க்கவில்லை. வந்தவர் அவன் வீட்டில் அனைவரிடமும் சகஜமாக பேச அவனே கொஞ்சம் தடுமாறினான். இவர் ஏதும் நினைப்பாரா? தனது கல்லூரி ஆசிரியர்கள் ஜோடியானதை பார்த்து என அவன் கொஞ்சம் தயக்கம் கொண்டான். அவரோ கிளம்பும் வேலை வந்ததும் அனைவரிடமும் விடை பெற்று காருக்கு வந்தவரை அவன் தலையசைத்து வழி அனுப்ப, அப்புறம் இன்னமும் என்கிட்ட என்ன தயக்கம்? எப்படியோ என் வீட்டு மாப்பிள்ளை நீங்களே, என்கிட்ட தயங்கலாமா? என்னம்மா ரேமி, மாமியார் வீட்டில் இருந்தது போதும், மாப்பிள்ளைக்கு நிறைய வேலை இருக்கும், போகலாம் என கூப்பிட அவளும் அவனிடம் பாய் சொல்லி தந்தை காரில் ஏறி போக மொத்தமாய் அதிர்ந்து நின்றான் இவன். அத்தியாயம் 4. ஒரு வாரம் கடந்து போனது. ரேமிகா பக்கம் திவாகரின் மூச்சு காற்று கூட பட்டு அவளுக்கு காரணம் புரியாமல் வேதனைப்பட்டவள் நிறைய முறை முயன்றாள் அவனை பார்க்க. ஆனால் அவனோ தவிர்த்து விட்டான் வேண்டுமென்றே. ஒரு வாரம் பார்த்தவள் நேராய் போய் நின்றாள் அவன் வீட்டில். மாலை வழக்கம் போல வீட்டுக்கு வந்தான். ஆனால் அதிர்ந்தான் அவளை பார்த்து. ஒரு வாரமாக அவனும் பிரிவின் வலியை உணர்ந்திருப்பான் போல. அவன் கண்கள் எல்லாம் உள்ளே ஒட்டி போய் கிடந்தது. அவளது காரில் அவன் முன்னே அமர்ந்திருக்க அவளோ டிரைவ் செய்தபடி பார்த்தாள் அவனை. சோ, நான் பணக்காரி, அதுதான் உங்க பிரச்சனை? இல்லை என்றெல்லாம் அவன் சொல்லவில்லை. ஆமாம் என்றான். இதுல என்ன திவாகர் இருக்கு? உனக்கு எதுவும் இல்ல, ஆனா எனக்கு. நான் வேலை பார்க்குற காலேஜ் எம்டி பொண்ணு, நான் சாதாரண எம்ப்ளாய். இதுல தப்பு என்ன இருக்கு? காதல் இடம் இவள் பார்த்து வராது. ஆனா கல்யாணத்துக்கு அதெல்லாம் தேவை. கல்யாணத்துக்கு காதல் கூட தேவையான ஒண்ணுதான். நான் எதையும் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. திவாகர், நான் உங்க மனச பார்த்துதான் காதலிச்சேன். ஏமாத்த நினைச்சா நானே போயிருப்பேன். அதை விட்டு என் அப்பா கிட்ட சொல்லி இருக்க மாட்டேன். நீ உன் அப்பா யாருன்னு என்கிட்ட ஏன் சொல்லல? மறைச்சு வைக்க நான் நினைக்கல. காலேஜ் நிர்வாகம் பத்தி தெரிஞ்சுக்க தான் நான் டீச்சரா வந்தேன். இதுல காதல் என்னோட தனிப்பட்ட விஷயம். அதுல என் அப்பாவும் இல்ல, காலேஜ் நிர்வாகமும் இல்ல. இல்ல ரேமிகா, இது செட் ஆகாது. ஏன்? நான், என் அப்பா, தங்கச்சி யாரும் அப்படி இல்ல. சொல்லப்போனா அவங்களுக்கு சந்தோஷம்தான். உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நான் என்ன, நீ விளையாடுற பொம்மையா? உனக்கு பிடிச்சதும் எடுத்துக்க. உயிருள்ள மனுஷன். இப்போ எதுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம்? இதுதான் என் முடிவு. என்ன முடிவு என்றவள் கோபம் தாங்காமல் அவன் சட்டை காலரையே பிடித்து விட்டாள். அவள் காதல் இப்படி போவதை அவளால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அவளுக்கு பிடித்ததை விட்டு கொடுத்து முட்டாளாய் நின்று கடைசி நேரத்தில் காதல் தோல்வி என பாட்டு பாடும் ரகம் அவள் அல்ல.
நேரே அவன் முகத்தை பார்த்து கேட்டாள். நான் உன்னைய விட ஏழையா இருந்திருந்தா நீ இப்படிதான் பண்ணி இருப்பியா? உண்மைய சொல்லிடு. இவ்வளவுதானா நீ? உன் காதல் இவ்வளவுதானா? பணத்தை பார்த்து வர்றதுக்கு பேர் காதல் இல்ல. இப்போவே தெரிஞ்சது. எனிவே, பாடம் நடத்துற வாத்தியாருக்கு யாராவது பாடம் எடுக்க வேண்டி இருக்கும்னு நான் நினைக்கல. இதோட இது முடிஞ்சது. காதல் ரொம்ப புனிதம். பணம் இருக்கு, அதனால எனக்கு நீ வேண்டாம்னு சொல்ற. நீங்க எனக்கு வேணாம். இந்த பணம் என் அப்பா சம்பாதிச்சது. அவர் பணக்காரர் அப்படின்னு எந்த இடத்துல நான் மார்த்தட்டி தெரிஞ்சது கிடையாது. என் அப்பா பணக்காரர் அப்படின்னு அவர் திமிரா இருந்தா நீங்க ஏன் இங்க வேலை பார்க்க போறீங்க? உங்கள்கிட்ட நானோ என் அப்பாவோ இதுவரை அப்படி நடந்துகிட்டது இல்ல. அந்த பணம்ன்ற தாளுக்கு நீங்க தான் ரொம்ப மதிப்பு கொடுத்து தூக்கி தலையில வச்சிருக்கீங்க. நன்றி ரொம்ப என்றவள் வீரமான பேச்சோடும் ஈரமான கண்களோடும் கிளம்பி போனாள். அவனை வீட்டில் இறக்கிவிட்டு இவன்தான் அதிர்ந்து நின்றான். அவள் பேசியதுதான் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. தான் ஒருவேளை பணக்காரனாக இருந்தால் ரேமியை வேண்டாம் என்றா சொல்லி இருப்போம். யோசித்து பார்த்தவனுக்கு தன் மடத்தனம் புரியாமல் இல்லை. அதன் பின் அவள் இவன் பக்கம் திரும்ப கூட இல்லை. இது அவளின் பிளான் தான். கண்டிப்பாய் நல்லபடியாக பேசி அவனிடம் புரிய வைக்க முடியாது. அதனால் வேண்டுமென்றே இப்படி பேசி சிடுசிடுத்து கோபமுகம் காட்டி போனாள். கெஞ்சினால் தன் காதலன் மிஞ்சுவான் என அவள் அறிவாள். அதன் பின் 2 வாரம் அவள் கண்ணாமூச்சி ஆட அவன்தான் மொத்தமாய் வாடி வதங்கி போனான். முன்பு கூட அவனாய்தான் பேசாமல் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவள் இப்படி பேசி சென்றிருக்க அவனால் எப்படி சாதாரணமாய் இருக்க முடியும்? யோசித்தான் நிறைய. பலர் பலவிதமாய் பேசத்தான் செய்வார்கள். அதற்காக அவளை விட்டு வேறு யாருடனும் எப்படி அவனால் வாழ முடியும்? என்ன ஆனாலும் அவளை திருமணம் செய்து கொள்ள நினைத்தான். வீட்டில் சொன்னான். அவர்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. காலேஜ் பக்கம் இன்னும் இவள்தான் அவரின் மகள் என தெரியாமல் இருக்க எந்த பிரச்சனையும் இல்லை. வெளிநாட்டில் படித்த அவளும் அவளது தங்கை சோனாவும் இங்கு யாருக்கும் பரிச்சயம் இல்லை. கல்லூரியில் தன்னை இப்பொழுது வெளிக்காட்ட வேணாம் என மகள் சொல்லிவிட்டாள் தந்தையிடம். காரணம், அரைமண்டை கிறுக்கனை காதலித்ததால். அவனது தாழ்வு மனப்பான்மை தங்களது வாழ்க்கையை பாதிக்க கூடாது என நினைத்தாள். அவனுக்காக அவளே பல இடங்களில் பெரிய பெரிய போஸ்டுக்கு அப்ளை செய்தாள். அவனோ தாடி வளர்த்து சுற்றி கொண்டிருந்தான். இவளது கடைக்கண் பார்வைக்காக வேண்டுமென்றே அவனை கண்டு கொள்ளாமல் விட்டாள். அவனும் இதற்கு மேல் முடியாது என அவளிடம் சரணடைந்தான். கெஞ்சி கொஞ்சி அவளிடம் பேசி சமாளித்து விட்டான். அதன் பின் வீட்டில் பேசி திருமணம் வைக்கலாம் என சொல்ல அவனோ வேறு வேலையை வாங்கி விடுகிறேன் என்றான். இவள்தான் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என கொஞ்சல் மொழி பேசி சம்மதிக்க வைத்தாள். அவள் எண்ணம் மிடில் கிளாஸ் வாழ்க்கைதான். அவன்தான் இன்னும் இன்னும் என சம்பாதிக்க நினைத்தான். அதன் பின் திருமணமும் நடந்தேறியது சில பல மனக்கசப்புகளோடு. ஆடம்பரமாய் நடந்தேறிய திருமணத்தில் அவனை தவிர அவன் குடும்பமே சந்தோஷமாய் இருந்தது. அவன்தான் இஞ்சி தின்ன எதுவோ போல இருந்தான். அதோடு கல்லூரியில் உள்ள அனைவருக்கும் தெரிந்து போனது இவள் யாரென. அதன் பின் வரும் பிரச்சனைகளை இவள் யோசித்து பார்த்திருந்தால் அவனை கன்வின்ஸ் செய்து திருமணம் செய்திருக்க மாட்டாள். அத்தியாயம் 5. திருமணம் முடிந்ததும் மூஞ்சை உர்ரென வைத்திருந்தவனை சமாளிப்பதற்குள் ரேமிக்கு போதும் போதும் என ஆகிவிட்டது. மண்டபம் தொடங்கி மாலை வரை ஏன் இவ்வளவு காஸ்ட்லி என கேட்டு படுத்தி எடுத்து விட்டான். அவனிடம் இல்லை, அவளிடம் இருக்கிறது. அதை காட்டிக்கொள்ளத்தான் வேண்டுமா என்பது அவன் எண்ணம். அப்பா மகளுக்காக செய்யும் செலவு இது. அத்தனை சொத்துக்களையும் அடக்கி ஆள ஆண் வாரிசு இல்லை. தன்னிடம் இருக்கிற செல்வத்தை கொட்டி மகளை சந்தோஷமாய் திருமணம் செய்து கொடுக்கிறார் தன் தந்தை என்பது அவள் எண்ணம். எப்படியோ திருமணம் முடிந்து சாந்தி முகூர்த்த அறைக்கும் வந்தாயிற்று. ஆனால் அவனோ சண்டையை அப்பொழுதே ஆரம்பித்து விட்டான். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா தேவா? ஓ, உனக்கு எப்படி தெரியும்? என் சொந்தக்காரங்க பார்வை என்னைய எப்படி மதிப்பிட்டு இருக்கும்? நீ ஏன் கண்டதையே நினைச்சு கவலைப்படுற? அப்பா கிட்ட இருக்கு, அவர் செய்யறாரு. நானா ஒண்ணு கேட்கலையே. அப்போ எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி காமிக்கிறியா? அதிர்ந்து போனவள் இதற்கு மேல் வாயை திறக்க கூடாது என அமைதியாய் போய் படுத்து கொண்டாள் கையெடுத்து கும்பிட்டு. அவனும் அமைதியாய் கொஞ்ச நேரம் அமர்ந்து லைட்டையே வெறித்து பார்த்தவன் மஞ்சத்தில் உறங்கும் மனைவியை பார்த்தான். காதல் மனைவியை கட்டிக்கொண்டு வீம்பு பிடித்து திரிபவனை என்ன சொல்ல? ஏக்க பெருமூச்சுடன் அவளை பார்த்தபடி படுத்தவனை திரும்பி பார்த்தவள் அவன் அமைதியாய் இருக்க தலையணியை எடுத்தால் சோஃபாவில் போய் படுக்க. அவள் எண்ணம் அறிந்தவன் கைகளை பிடித்து அவளை பாவமாய் பார்க்க அவள் கோபமாய் முறைக்க ஒரு வழியாய் கொஞ்சி கெஞ்சி அன்றைய இரவை முதலிரவாய் மாற்றிவிட்டார்கள்.
அதன்பின் வெளிநாட்டு ஹனிமூன் போக ஆஃபர் வந்து நின்றது மாமனாரிடமிருந்து. அதை சொல்லவும் தாம் தூம் என திவா குதிக்க நாட்டுக்குள் கேரளா, ஊட்டி, ஷிம்லா என போய் வந்தார்கள். அதன் பின் அவனது நண்பர்கள் மூலம் இவளே கிஃப்ட் என சொல்லி கொடுக்க சொல்லி வெளிநாட்டு பயண கிஃப்டை கொடுத்து அனுப்பினாள். தந்தையும் மனம் வருந்தக்கூடாது, கணவனும் வருந்தக்கூடாதே. அவனும் மனைவியின் கோக்குமாக்கு வேலை தெரிந்தாலும் ஒத்துக்கொண்டு போனான். காரணம் காதல் மனைவியின் ஆசை. அங்கு நாட்கள் நேரங்கள் எல்லாம் இருவருக்கும் சந்தோஷமாய் போனது. ஊர் திரும்பியது வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறியது. தன் வீட்டுக்கு போகலாம் என அழைக்க சரவணன் மெதுவாய் பேச்சை எடுத்தார். மாப்ள, சோனாவும் இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்கா. இப்போ ரேமியும் போயிட்டா நான் மட்டும் தனியா இருப்பேன். கொஞ்ச நாள் இருங்களேன் இங்க. அவர் பாவமாய் அவனிடம் கேட்க அவனுக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. ஆனால் அமைதியாய் போனான். காலேஜ் பக்கம் தலை காட்டினான். தேனிலவு எல்லாம் முடிந்ததும் ஆளாளுக்கு அவனை கேலி கிண்டல் என ஓட்டிவிட்டனர். அதில் சிலர், என்ன புது மாப்பிள, நீங்க வேலைக்கு வந்திருக்கீங்க, காலேஜே உங்களுது, பேசாம எம்டியா வர வேண்டியது தானே சார். உங்களை மாதிரி லக்கி யாரும் இல்ல சார். ஆமா சார், இப்படி யாருக்கு வாய்க்கும்? அப்புறம் என்ன, வீட்டோட மாப்பிள்ளையா? நல்ல புளியங்கொம்பா தான் பிடிச்சிருக்கீங்க. இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் அவன் காதில் விழுந்தது. பலர் மூஞ்சுக்கு முன்னே சொன்னார்கள், பலர் முதுகுக்கு பின்னே சொன்னார்கள். இப்படி நாட்கள் போக அவனுக்கோ காலேஜ் பக்கம் தலை வைத்து படுப்பதே வேப்பங்காயாய் கசந்தது. மற்றவர்கள் கொடுக்கும் கூடுதல் மரியாதை எல்லாம் இவன் சரவணனின் மாப்பிள்ளை என்பதால் என நினைத்து நொந்தான். ஒரு நாள் மனைவியிடம் சத்தம் போட்டு அவளையும் கூட்டிக் கொண்டு அவனது வீடு வந்து சேர்ந்தான். அவசர அவசரமாய் வேறு வேலைக்கு அப்ளை செய்தான். இவளோ கல்லூரி பக்கம் வராமல் ஆபீஸை மட்டும் பார்த்து கொண்டாள். அன்றைக்கு இவன் கல்லூரியில் நடப்பதை சொல்லி மனம் குமுற மறுநாளே போய்விட்டாள் கல்லூரிக்கு. என் ஹஸ்பண்ட் எந்த கொம்ப பிடிச்சா உங்களுக்கு என்ன வந்தது? அவரை பத்தி பேச யாருக்கும் இங்க தகுதி இல்ல என ஒரு காட்டு விட்டு வர அதற்கும் பலர் பலவிதமாய் பேசி அவனோடு பேசுவதையே பாதி பேர் நிறுத்தி கொண்டனர். நாம் ஏதேனும் சொல்ல போய் பின் அவர்கள் வேலை போவதற்கா எனதான். இவள் காலேஜ் போய் பேசியதற்கும் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு. இருவரும் அடிக்கடி இப்பொழுதெல்லாம் முட்டி கொண்டனர். அவளுக்கு வசதி என ஃப்ரிட்ஜ் தொடங்கி வாஷிங் மெஷின் வரை எல்லாமே அவன் வீட்டில் குடியேறியது. அதை பார்க்க பார்க்க இவனுக்கு கோபம் தாங்கவில்லை. ரேமியின் தந்தையோ, இல்ல மாப்ள, ஏன் சொத்து அனுபவிக்க என் பொண்ணுங்க தான் இருக்காங்க, அவங்களுக்கு செஞ்சு அழகு பார்க்க வேணாமா? அவர் சொல்லிவிட்டு போக இவனோ அவரிடம் எதுவும் சொல்லாமல் நின்றான். ஏன் ரேமி, இந்த ஆடம்பர பொருள் இல்லாம நம்மளால வாழ முடியாதா என்ன? இது ஆடம்பர பொருள் இல்ல, அவசியமான பொருள், அப்படித்தானே என நாத்தனாரிடம் கேட்க அவளும் ஆமாம் சாமி போட இவனுக்கு தான் காண்டானது. மனைவி ஆபீஸ் போக இவன் வேறு ஆபீஸ் வேலைக்கு போக முயற்சிக்க அவர்களுக்கு நேரம் வேலையிலேயே போனது. கொஞ்சம் கொள்ள கூட நேரம் கிடைக்கவில்லை. இதில் மாமனார் அடுத்த முறை பார்க்க வந்தபோது மருமகனுக்கு பெரிய கம்பெனியில் வேலை ஒன்றுக்கு சொல்ல பொங்கி எழு மனோகரா என்ற ரேஞ்சுக்கு மாமனாரிடம் கூட முகத்தை கடுகடுவென காட்டினான். அவரோ ஏதும் சொல்லாமல் வருந்தி செல்ல இங்கு மகள் முகம் வாடியது. காதலுக்கு திவாகரிடம் பஞ்சமில்லை. அன்பும் ஆதரவும் அவன் போல அவளுக்கு கொடுக்க யாருமில்லை. அதை அவள் ஒத்துக்கொள்வாள். ஆனால் இந்த அந்தஸ்து என்ற ஒன்றுதான் அவர்களுக்கு இடையில் பேயாட்டம் போட்டது. அன்றைக்கு அவனுக்கு பெரிய கம்பெனியில் நல்ல வேலை ஒன்றிற்காக வர சொன்னார்கள். இன்டர்வியூ எடுத்த ஒருவர் இவனை அடையாளம் கண்டு சரவணனின் மாப்பிள்ளை என சொல்ல இவன் பெருமையெல்லாம் படவில்லை. அவர்கள் மாமனாரின் பேருக்காக கொடுத்த வேலையை ஒதுக்கி வீடு வர இங்கு மாமனாரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரோ தனது மருமகனை கொண்டு பள்ளி கல்லூரியை நிர்வகிக்க முடிவு செய்தார். அத்தியாயம் 6. திவாகர் வீடு. சரவணன் பேசி முடித்து ஸ்வீட் பாக்ஸோடு காத்திருந்தார் திவாகர் வருவான் என. வந்தவனுக்கு மாமனார் விஷயத்தை விளக்கி குடும்பமே வாழ்த்து சொல்ல இவனுக்கு மொத்தமா எகிரியது கோபம். எனக்கு இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையே போதும் மாமா. இல்ல மாப்ள, நீங்க வெளிநாட்டு கம்பெனிக்கு அப்ளை பண்ணி இருக்கிறதா ரேமி சொன்னா. ஏன் அவ்வளவு தூரம்? இப்போதான் கல்யாணம் வேற முடிஞ்சிருக்கு. இப்போவே சம்பாரிச்சாதான் உண்டு மாமா. பிள்ளைகள் வந்த அப்புறம் கஷ்டமாகிடக் கூடாதுல்ல. உங்களுக்கு என்ன மாப்ள கஷ்டம்? நம்ம எல்லா பிசினஸ்க்கும் நீங்களும் சோனாவுக்கு வர போறவரும் தான் வாரிசு. இல்ல மாமா, இது சரிப்பட்டு வராது. உங்களை என் மகன் என் வாரிசு அப்படிங்கிற நிலையில வச்சுதான் பாக்குற மாப்பிள. என் 2 பொண்ணுங்களை விட்டா எனக்கு யாரு இருக்கா? என்னைய பிரிச்சு பார்க்காதீங்க மாப்பிள. நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தன் தானே. என் குடும்பத்துக்கு நான் செய்யறேன். இதுல என்ன இருக்கு? எனக்கும் வயசு ஆகிட்டே இருக்கு. மாமா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். என்னால உங்க இடத்துல இருந்து நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல மாமா. இல்ல மாப்ள,
தப்பா எடுத்துக்க வேணாம். இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம். மாமனார் மன கஷ்டத்தோடு விடை பெற்று போனார். ரேமிகா மனம் பொறுக்கவில்லை. அறைக்குள் போனால் கோபமாய். உங்களுக்கு அப்படி என்ன திவா ஒரு தாழ்வு மனப்பான்மை? இப்போ நீ என்ன சொல்ல வந்திருக்க? நீ பேசுனது சரியா? ஏன் என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? உனக்கும் உன் அப்பாவுக்கும் கூஜா தூக்கிட்டு லைஃப் லாங் இருக்கணுமா? திவா போதும். எனக்கு ஒரு அண்ணனோ இல்ல தம்பியோ இருந்தா கண்டிப்பா அப்பா உன்கிட்ட வந்து நின்னு இருக்க மாட்டாரு. இது என் வாழ்க்கை. இதுல ஆளாளுக்கு முடிவு எடுக்க என்ன இருக்கு? என் வாழ்க்கைய என்னைய நிம்மதியா வாழ விடுங்க. இதற்கு மேல் அவனிடம் என்ன பேச முடியும்? அதன் பின் மகளை வைத்துக்கொண்டு தன் தொழிலை கவனித்து வந்தார். அவருக்கும் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி மருத்துவமனை போக வேண்டி இருந்தது. இளமை பருவத்தில் தன்னை கவனிக்காமல் பணம் பின்னவே போனார். மகள்களை நல்ல முறையில் வளர்க்க வேண்டுமென. மனைவியும் இல்லாது போக உடல்நிலையை சரிவர கவனிக்க முடியாமல் மொத்தமாய் பிசினஸ் பக்கம் கவனம் செலுத்தினார். அதன் பலன் கை நிறைய மாத்திரைகள் சாப்பிடுகிறார் 3 வேளையும். முன்பு போல கம்பெனி பக்கம் கால் வைக்க முடிவதில்லை. இதில் திவாகர் ஒரு நாள் படத்திற்கு போகலாம் என சொல்ல வேண்டா வெறுப்பாய் பேசிக் கொண்டிருந்த இருவருக்கும் கூட கொஞ்சம் நெருக்கம் தேவைப்பட்டது. அதனால் பிளானை அடுத்த சனிக்கு ஒத்தி வைத்து காத்திருந்தான். ஆனால் அன்றைக்கு அவளால் ஆபீஸ் விட்டு நகர முடியாத நிலைமை. டயர்டாக வந்தவளை புரிந்து கொண்டான். அடுத்த மாதம் அவனது அக்காவுக்கு வளைகாப்பு. எல்லோரும் இருக்கும் சமயம் இவள் கடைசி நேரத்தில் ஆபீஸ் ஆடிட்டிங் என கிளம்பி போனாள். இதில் வீட்டு ஆட்கள் ஒரு பக்கம் மனக்குமுறலை சொன்னார்கள். நாம என்ன சொல்ல முடியும் திவா? அது பெரிய இடத்து பொண்ணு. திவாவுக்கு மனம் எரிச்சலாக ஆரம்பித்தது. வேலை பளு அவளை கொன்றது. தந்தை இல்லாமல் அவளாலும் ஓரளவுக்கு மேல் சமாளிக்க முடியவில்லை. சோர்வாய் வந்தவளிடம் கணவன் ரொம்ப நாள் கழித்து நெருங்க அவளால் சோர்வோடு ஒத்துழைக்க முடியவில்லை. அதிருப்தியானவன் அதற்கு அடுத்து வந்த நாட்களில் அவளிடம் பெட்டில் கொஞ்சம் தள்ளியே நின்றான். முதல் பிளவு பெட்டில் இருந்து ஆரம்பித்தது இருவருக்குள்ளும். அதன் பின் இவன் வேலை டென்ஷனில் இருக்க அவள் வந்து நின்றால் காதலும் காமமும் போட்டி போட இவன் கண்டு கொள்ளாமல் தன் வேலையை பார்த்தான். அவளுக்கும் ஏமாற்றம்தான். அதன் பின் அவன் வேலைக்கு போகும் முன்னவே இவள் கிளம்பி போய் அவன் வந்த பிறகு இவள் வந்து உறங்குவாள். ஒரு முறை அவன் கேட்க இவளோ, எனக்கு அண்ணன் தம்பி இல்ல, என் அப்பாவுக்கு அடுத்து நான் தானே பாத்துக்கணும் என்றாள் குத்தலாக. அவனும் 1-2 முறை பார்த்துவிட்டு அக்கா பிரசவ நாளில் கூட அவள் லேட்டாய் வந்து சேர்ந்து காலை மறுபடியும் ஆபீஸ் போய் தலையை காட்டிவிட்டு வந்து சேர்ந்தாள். இதுக்கு ஏன் ரேமி கல்யாணம் பண்ண? என்ன, 24 மணி நேரமும் உங்க அப்பாவுக்கு பொண்ணாதான் இருக்க. இதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ண? முன்ன என்னைய மட்டும் விலக்கி இருந்த, இப்போ என் குடும்ப ஆட்கள்கிட்ட கூட. நான் எதையும் வேணும்னு பண்ணல. அன்னைக்கு அண்ணி வளைகாப்பு அப்போ ஆடிட்டிங் வந்துட்டாங்க. அப்புறம் குழந்தை பிறந்தப்போ மீட்டிங்ல இருந்தேன். போதும் ரேமி, நீ உன் அப்பாவுக்கு மகள் மட்டும் இல்ல, இங்கேயும் உனக்கு குடும்பம் இருக்கு. இனி இப்படி நடந்துக்காத. இப்படியே மாறி மாறி போன வாக்குவாதம் இருவருக்குள்ளும் இடைவெளியை அதிகப்படுத்தியது. காதலித்து கரம் பிடித்து இப்படி முகம் பார்க்காமல் அதிக அழுத்தத்துடன் மகள் வலம் வர தந்தை உடைந்து போனார். இதில் 1-2 நாள் தந்தை வீட்டில் தங்கினாள். காரணம் என்னவோ ஆபீஸ் பக்கம் என்பதாலும் ஆபீஸில் வேலை முடிந்து வர நேரம் எடுத்து விட்டதாலும் தான். அவர்கள் கம்பெனியை நம்பி பல குடும்பங்கள் இருக்கிறது. அதற்காக ஓடித்தான் ஆக வேண்டும். தந்தையின் உடல்நிலை வேறு கருத்தில் கொண்டு அவள் அவளது சந்தோஷ நாட்களை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைத்தாள். நேரமானால் அவன் ஏன் அக்கறையாய் போன் செய்து கேட்கவில்லை என அவளும், அவள் ஏன் சொல்லவில்லை நேரமாகும் என அவனும் போட்டி போட்டு நாட்கள் போன நாளில் ஒரு நாள் மாரடைப்பில் படுத்தார் சரவணன். அதை கணவனிடம் சொல்லவில்லை ரேமி. பல கம்பெனிகளை விற்றால் நிர்வாகம் செய்ய முடியாமல். காரணம், ஆட்களை வைத்து நிர்வாகம் செய்ய அங்கு பல குளறுபடிகள். போட்டி கம்பெனிகள் தங்களை முன்னிறுத்த சரவணன் கம்பெனியை பின்னுக்கு கொண்டு வர பல வேலைகள் பார்த்தனர். அதன்படி பல ஆட்கள் கருப்பு ஆடுகளாய் இவர் கம்பெனியில் இருந்தனர். தொடர்ந்து வந்தது நட்டம். அதே நேரம் திவாகர் முயற்சிக்கு வெற்றியாய் வெளிநாடு வேலை கிடைத்தது. தன் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்து கிளம்பும் எண்ணத்தில் இருந்தான் அவன். அத்தியாயம் 7. ஒரு பக்கம் உடல்நிலை சரியில்லாத அப்பா, இன்னொரு பக்கம் கம்பெனி. இதில் படிக்க போன சோனா வீட்டு பக்கம் போனில் கூட மாசத்துக்கு ஒரு தடவைதான் எட்டி பார்ப்பாள். அக்கா ரேமிக்கு குடும்பம், பாசம், அப்பா இதிலெல்லாம் அலாதி பிரியம். சோனாவுக்கு நண்பர்கள், அரட்டை, பார்ட்டி, ஆடம்பரம், அதில் பிரியம். அதற்காக வில்லியெல்லாம் இல்லை. அவளோ படிப்பு முடிந்ததும் அங்கேயே நண்பர்களுடன் சேர்ந்து பிசினஸ் செய்ய போகிறேன் என பணத்தை கேட்க சரவணன் அவளை இங்கு வர சொன்னார். அவளோ வராமல் பணத்தை வாங்கி கொண்டு அங்கேயே பிசினஸ் ஆரம்பித்து தனி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் கொஞ்சம் பிடிவாதக்காரி. அவளது வழியிலேயே போய் அவளை சரி செய்ய நினைத்தாள் ரேமிகா.
சோனா ஆரம்பித்த கம்பெனி நஷ்டமாய் போக தொழிலை அங்கு தூக்கி நிறுத்தி ஓரளவுக்கு கொண்டு வர பார்க்க இங்கு ரேமிக்கு பல பாலிடிக்ஸ் பல திருட்டு என கம்பெனி நாளுக்கு நாள் நிர்வாகம் இல்லாமல் போனது. அமைதியாய் அசந்து போய் அமர்ந்தவளுக்கு துணையாய் இருக்க வேண்டியவன் அவனது கனவுக்காக கடல் கடக்க ஆசைப்பட்டான். தங்கைக்கும் திருமணத்தை நடத்திட முடிவு செய்தவன் அதற்கான வேலையில் இறங்கினான். திருமண ஃபங்க்ஷனுக்கு தன்னால் முடிந்த அளவு செய்ய ரேமி நினைக்க இங்கு அப்பாவின் உடல்நிலை கவலைக்கிடமானது. கரம் கோர்த்தவன் கண்களாவது தன்னை பார்த்திடாதா? அவன் மடி சாய்ந்து 2 வரி ஆறுதல் வார்த்தைகளை தனது செவி கேட்காதா என அவள் ஏங்கி போனாள். அடிக்கடி அப்பன் வீட்டில் டேரா போடும் மருமகளை பற்றி மாமியார் மகனிடம் சொல்ல அவனோ அவளிடம் என்ன ஏது என கேட்காமல் கத்திவிட்டான் வேலை டென்ஷனில். அதன் பின் அவளால் முடிந்த அளவு வந்தாள் வீட்டுக்கு. தந்தைக்கு வேறு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டும் என டாக்டர் சொல்லி போக அதிர்ந்து நின்றவள் வாய் பொத்தி கண்ணீர் விட்டாள். டைல்ஸ் தரையில் கதறி அழுது. இதில் சரவணன் தொழில் சங்க கூட்டத்தில் முக்கிய பதவியில் இருக்க இப்பவே அவருக்கான இடத்திற்கு போட்டி ஆரம்பித்தது. அதனால் தந்தை உயிருக்கு ஆபத்து வருமோ என எண்ணி அவரை பற்றிய எல்லாம் ரகசியமாகவே வைத்திருந்தாள் ரேமி. திருமணம் நடக்க 1 மாத கால அவகாசத்தில் அவளால் முடிந்த அளவு நகை எடுக்க போக புடவை எடுக்க போக என பல பர்ச்சேசிங் போனாள். அங்கு போய் கையை கட்டி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதற்கு அப்பாவுடன் இருக்கலாமே என கூட யோசனை வந்தது. ஆனால் கணவன் மூஞ்சியை 3 முழத்துக்கு தூக்கி வைத்துக் கொள்வான் என அமைதியாய் அமர்ந்தாள். அவளை தவிர அனைவருக்கும் சொல்லி இருந்தான் தான் வெளிநாடு போக வேண்டும் என. திருமண நாளுக்கு 4 நாட்களுக்கு முன்புதான் இவள் அறிந்து கொண்டாள் அவனது அவசர வேலை ரிசைனை பற்றி. வந்ததும் காலணிகள் காற்றில் பறக்க அறைக்குள் நுழைந்ததும் அவனிடம் பாய்ந்து ஓடிய மனதை கடிவாளம் போட்டு நிறுத்தி கேட்டாள், ஏன் என்கிட்ட சொல்லல திவா? பதில் ஏதும் சொல்லாமல் சிஸ்டமில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் பக்கம் திரும்பவே இல்லை. அவன் முன்னே வந்து கோபமாய் நின்றவள் கண்கள் கலங்கிடும் நிலைமையில் கேட்டாள், திவா ஃபாரின் போறீங்களா? ஆமா. ஏன்? ஏன்னா நான் தான் முன்னாடியே அப்ளை பண்ணனே. என்கிட்ட ஏன் சொல்லல? உன் அப்பாவுக்கு முடியல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு நீ ஏன் சொல்லல? சிஸ்டமை மூடி வைத்துவிட்டு அவளை நேரே பார்த்து கை கட்டி கேட்டான். அது நான் சொல்லட்டுமா? ஏன்னா சொல்ற அளவுக்கு நான் உன் அளவுக்கு இல்ல. என் மேல இருந்த மதிப்பு காதல் இது எதுவும் இப்போ இல்ல. அதிர்ந்து போனவள் அவனை அடிபட்ட பார்வை பார்த்து, திவா இதுல உண்மை இல்லைன்னு உனக்கே தெரியும். உண்மைதான். உனக்கு கீழே அடிமையா புருஷன் ஒருத்தன் இருக்கணும். நீயும் உன் அப்பாவும் பிளான் பண்ணி எவ்வளவோ பண்ண பாத்தீங்க. கடைசியில இப்போ எதுவும் முடியல. அதனால நீ விலகி போற. வேணாம் திவா, போதும். அப்பா பத்தி தப்பா பேசாத. அப்படிதான் பேசுவேன். நீ என்னன்னா எனக்கு வந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரை எடுத்து வச்சுட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை. உன் அப்பா என்னன்னா நான் போன இன்டர்வியூல செலக்ட் ஆகியும் என்ன ரிஜெக்ட் பண்ண சொல்லி இருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம்? நான் உங்க 2 பேருக்கும் கீழே வேலை பார்க்கணும், அதானே? திவா தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்பா உன்கிட்ட கம்பெனி பொறுப்பை கொடுக்கத்தான் அப்படி பண்ணாரு. நான் நான் உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு அப்படி பண்ணேன். என் ஆசை உனக்கு தெரிஞ்சுதானே மேரேஜ் பண்ண. திவா பணம் இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கிறப்போ ஏன் கஷ்டப்படுற? அது உன்னோடது. நான் வேறையா திவா? கேட்கும் போதே கண்கள் கலங்கி தேங்கி நின்றது. அவனோ அவளை பார்த்த வண்ணம் அவள் கண்ணீரை துடைத்துவிட்டு, எனக்கு யார் காசுலையும் வாழ பிடிக்காது ரெமி. எனக்கு எது வேணுமோ அதை நான் சம்பாதிச்சு வாங்கிக்கிறேன். இதுல என்ன தப்பு? அப்பாவுக்கு முடியல திவா. அவர் உன்னைய அவர் பையனா நினைக்கிறாரு. நான் என்ன பண்ண முடியும்? இது என் வாழ்க்கை. உன் அப்பா பிரச்சனைய நமக்குள்ள கொண்டு வராத. அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ண? அப்பா உன்னை இன்னும் நம்பிட்டே இருக்காரு. ஏற்கனவே உன் பேச்சு கேட்டு நிறைய பண்ணியாச்சு. கல்யாணம் தொடங்கி பொய் சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிஃப்ட் கொடுத்து ஹனிமூனுக்கு ஃபாரின் போன வரைக்கும். அதுக்கப்புறம் இப்போ வர நீ எப்போ வர ஏன் பாதி நாள் வரல? இப்படி எதுவும் கேட்காம உனக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குங்க. சோ நீ என் விஷயம் எதுலயும் தலைய நுழைக்காத. பொய்யா? என்ன பொய்? எது பொய்? எதுக்கு எடுத்தாலும் பணத்தை வச்சு கம்பேர் பண்ணியே இருக்கிற நிம்மதியெல்லாம் போகணுமான்னு நினைச்சேன். கொஞ்சம் உன் கூட சந்தோஷமா இருக்க நினைச்சேன். அது ஒன்றும் பெரிய பொய் இல்லை. உன்னோட தாழ்வு மனப்பான்மையில எவ்வளவு சந்தோஷத்தை நாம இழந்திருக்கோம் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மையே உன்னாலதான். முன்னாடியே நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தா. அவன் முடிக்க கூட இல்லை. அவன் சட்டையை பிடித்தவள், சொல்லு திவா, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணி இருப்ப? சொல்லு சொல்லு. மெதுவாய் அவள் கைகளை விலக்கியவன், நீ இவ்வளவு பெரிய பணக்காரன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் காதல்னு வந்து நின்னு இப்போ இப்படி நிம்மதி இல்லாம நாட்களை கடத்தி இருக்க மாட்டேன். முட்டாள்தனம் பண்ணிட்டேன்.
நானும் என் குடும்பமும் அனுபவிக்கிறோம், மருமக இருந்தும் இல்லாத மாதிரி. சொல்லும்போது அவன் கண்களும் கலங்க, சொல்லிவிட்டு கதவு பக்கம் போனவனை பார்த்து திரும்பி சொன்னாள், நானும் தப்பு இல்ல இல்ல, முட்டாள்தனம் பண்ணிட்டேன், உங்களை கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி. வார்த்தைகள் தடித்து போக அதன் பின் பேச்சு வார்த்தைகளே இல்லை. தங்கை திருமணத்திற்கு இருவரும் மூஞ்சை கூட பார்த்து கொள்ளவில்லை. அவளோ உள்ளுக்குள் அழுதாள். மருத்துவமனையில் தனியாளாக எல்லாம் பார்த்து கொண்டாள். அவன் தெரிந்தும் வரவில்லையே என கோபம் அவளுக்கு. அவள் சொல்லவில்லை தன்னை மதித்து என கோபம் அவனுக்கு. ஆக மொத்தம் சரியாய் தாலி கட்டி முடித்ததும் கிளம்பி போனால் மருத்துவமனையிலிருந்து போன் வரவும், சரவணன் உடல்நிலை மோசமானது, சர்ஜரியை இந்த வாரமே வைத்து கொள்ள வேண்டும் என்றார்கள். அவளும் ஓகே சொல்லி வந்தாள். தகப்பனுக்கு தேவையான ரத்தம் கிடைக்க தாமதமாக அதற்கு அலைந்தவள் வீட்டில் நடக்கும் விருந்தை மறந்து போனாள். திவாகர் வீட்டில் உள்ளோருக்கு கூட சரவணன் வெளியூர் போயிருக்கார் கம்பெனி விஷயமாக என மட்டும்தான் தெரியும். கல்லூரியில் கம்பெனியில் என எல்லாரையும் பொறுத்து சரவணன் லண்டன் போயிருக்கிறார். ஆனால் இங்கு விருந்து முடிந்து மறுநாள் திவா வெளிநாடு கிளம்ப அங்கு சரவணனின் உடலும் சர்ஜரி அறையை நோக்கி போனது. அவளுக்காக காத்திருந்தான். அவள் முகம் பார்க்க ஏனோ பிரிய போகும் இந்த நிலையில்தான் அவள் ஞாபகம் அதிகம் வந்தது அவனுக்கு. ஆனால் அவள் வரவில்லை. அவனது வீட்டு ஆட்கள் கூட திட்டி தீர்த்தனர். அவன் பிளைட் ஏறவும் இங்கு பாதி சர்ஜரியில் சரவணன் உயிரும் பல்லாக்கு ஏறியது யமனிடம் போக. அத்தியாயம் 8. கடல் கடந்து வந்தவன் தன் குடும்ப ஆட்கள் மூலம் அறிந்து கொண்டான் தன் மாமனார் இறந்ததை. உடனே கிளம்பியும் போக முடியாத நிலை. முதலில் வருத்தப்பட்டு அவளுக்கு கால் செய்தான். அவனுக்கு தெரியும் அவளுக்கு எந்த அளவுக்கு தகப்பனை பிடிக்கும் என. ஆனால் அவளோ கண்ணீரும் கம்பளையுமாக கிடந்தவள் தங்கைக்கு கால் செய்து ஓய்ந்து போனாள். தங்கை வந்து சேர லேட்டாக ஒரு பக்கம் வந்தவர்கள் துக்கம் பற்றி விசாரிக்க அவர்களுக்கு பதில் சொல்லி இதில் தங்களிடம் சொல்லவில்லை, ஏன் மதிக்கவே இல்லை என கோபமாய் நின்ற புகுந்த வீட்டு ஆட்கள் ஒரு பக்கம் என எல்லாரையும் சமாளிக்க வேண்டும். நேரமாகிவிட்டது, எடுக்கலாம் சடலத்தை என சொல்ல வரவேண்டிய வாரிசு வரவில்லை என காத்திருக்க சொல்லி அவர்களோடு போராடினாள். இதில் புது எண் ஒன்று திரையில் வர கூட்டலோடு கூடிய இலக்கங்கள் சொன்னது அது அவளின் திவா என. அவளை பார்க்காமல் போனவன் நினைத்து கண்கள் கலங்காமல் இல்லை. கைகள் போனை மொத்தமாய் கட் செய்து அணைத்து போட்டது. போன் கட் செய்ததும் தான் தாமதம். அவனுக்கு மீண்டும் உச்சாணிக்கு ஏறியது கோபம். அப்பா செத்ததை சொல்லல, இதுல கோபம் மட்டும் வருது அவளுக்கு. இறுக்கி பிடித்த கோபத்தை வைத்து கொண்டான் கூடவே. தங்கை வந்ததும் தகப்பனை எடுக்கவும் அன்றைக்கே கிளம்பி போனது திவாவின் குடும்பம். அவர்களை பொறுத்து மருமகள் தங்களிடம் எதையும் சொல்லவில்லை, மதிக்கவில்லை. அதே எண்ணம்தான் அவனுக்கும். அவளோ அவன் மேல் உள்ள காதலில் கல்யாணம் பண்ணியவள். தனக்காக தந்தைக்காக அவனது ஈகோவை விட்டு அப்பா கம்பெனியை பொறுப்போடு நடத்தினால் என்ன என்ற எண்ணம். தான் சரியான ஒருவனை செலக்ட் செய்திருந்தால் இந்நேரம் தனது அப்பா உயிரோடு இருந்திருப்பார் என்ற எண்ணம். கடைசியில் கண்டிப்பாய் அப்பா உயிரை விடும்போது தன்னை பற்றிய கவலை அவர் மனதை அரித்திருக்கும் என்ற எண்ணத்தில் நொந்து போனாள். தங்கையோ இருக்கும் சொத்தில் 3/4 வாசி வாங்கி கொண்டு போய்விட்டாள். அக்காவையும் உடன் அழைக்க மறுத்தவள் இங்கேயே இருந்தாள். நஷ்டத்தை ஈடுகட்டிட பாதியை விற்றாள். கணவன் தேடும் பணத்தை இவள் வேண்டா வெறுப்பாய் ஒதுக்கினாள். யாரும் இல்லாத ராஜ்யத்தில் அவள் யாருக்கு ராணியாக போகிறாள்? கம்பெனியை விற்றாள். வந்த பணத்தில் அந்த வருட போனஸ் பணத்தை அனைவருக்கும் 2 மடங்காய் கொடுத்து அமைதியாக அவளது கல்லூரியில் ஆசிரியையாக சேர்ந்து கொண்டாள். அவனோ ஃபாரின் வந்த பிறகு அவளை அனுதினமும் நினைத்தான். அக்கா தங்கை வாழ்க்கையெல்லாம் இப்பொழுது செட்டில் ஆகிவிட்டது. தனது வாழ்க்கை என வரும்போது இனி மனைவியோடு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நேரில் போய் எல்லாம் பேசிக் கொள்ளலாம். இல்லை எனில் அவள் போன் செய்திடுவாள். இப்படித்தான் அவன் நினைத்தான். நாட்கள் நகர்ந்து நகர்ந்து 4 வருடம் ஓடி போனதுதான் மிச்சம். அவளும் தனது தந்தை இறந்த பிறகு திவா வீட்டு பக்கம் வரவில்லை. அவர்களும் வந்து என்ன ஏது என பார்க்கவில்லை. மகனுக்கு பிடித்தமில்லை போல அவளோடு வாழ என நினைத்தார்கள். இப்பொழுது அவள் கண் முன்னே அவன் நிற்க எல்லாம் காலம் கடந்து விட்டது. உங்கள் அந்தஸ்துக்கு என்னிடம் ஏன் வருகிறீர்கள் என சொல்லி போனாள். இவனும் நடந்து வீடு போனவன் அவனது ஆடம்பரமான அறையை வெறுத்துதான் போனான். தரையில் அமர்ந்தவன் கண்களை மூட அவர்கள் காதல் கண்முன்னே வந்து நின்றது. எப்படி என்ன சொல்லி அவளை சேர்வது? மனமெல்லாம் யோசனைதான். பொண்ணு பார்க்க போகிறோம் என சொன்னவர்களுக்கு ஒரேடியாக சொல்லிவிட்டான் ரேமிதான் தனக்கு மனைவி என. அவளோ அவனை ஏறெடுத்து பார்க்கும் எண்ணத்தில் இல்லை. அவளது தந்தை சொத்துக்கள் எதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இவள் மட்டும் தனி ஆளாய் இருக்கிறாள். சம்பாதிக்கும் பணத்தில் கொஞ்சம் சேமித்து கொஞ்சம் செலவு என இருக்கிறாள்.
தங்கை அங்கேயே ஒருவனை திருமணம் செய்து கொண்டாள். இங்கு வந்து இவளை பார்த்தும் போனாள். தன்னுடன் வர சொல்லி அழைக்க முடியாது என சொன்னவள் இங்கேயே இருந்து விட்டாள். இப்பொழுது திவாவுக்கு இருக்கும் ஒரே வேலை இவளை வழிக்கு கொண்டு வருவது மட்டும்தான். அவன் மீதிருந்த தப்பு புரிந்து போனது. ஆனால் நேரம் கடந்து விட்டதே. அவளோ அவனை கண்டு கொள்ளக்கூட இல்லை. எத்தனையோ முறை பேச முயற்சித்தான். அவள் திரும்ப கூட இல்லை. ஆனால் ஒரு முறை சொன்னாள், நானும் அப்போ கொஞ்சம் தப்பாதான் நடந்துகிட்டேன், சாரி. அதான் 2 பேரும் தப்பா உணர்ந்தாச்சே, அப்புறம் என்ன ரேமி, 2 பேரும் சேர்ந்து வாழலாமே. பண்ணதுக்கு சாரி சொல்லியாச்சு மிஸ்டர் திவாகர். அதுக்காக கூடவே வாழணும்னு இல்ல. ஏன் என கேட்டவனுக்கு அவள் பதில் சொல்லவில்லை. அதன் பின் அவளை நச்சரிக்க ஆரம்பித்தான் பேசுமாறு. திவாகர், நீங்க சின்ன பிள்ளை இல்ல. நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து என் பேரை கெடுக்காதீங்க. நான் உன் புருஷன். அது 4 வருஷத்துக்கு முன்னாடி. சாரிம்மா, தப்புதான். அப்போ பணம் சம்பாதிக்கணும், உன் கூட ஹாப்பியா வாழணும்னு தான். பழசு எதையும் பேசி எதுவும் ஆக போறது இல்ல. நீங்க போகலாம். உனக்காக தான் எல்லாம், ப்ளீஸ். நான் இப்போ இருக்கவும் என்கிட்ட வந்து உனக்காக தான்னு சொல்றீங்க. இல்லன்னா ஒருவேளை இல்லாம போயிருந்தா? ரேமி, போதும், கிளம்புங்க. நாட்கள் நகர ஆரம்பித்தது. மற்ற நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரும் தங்களது குடும்பம், குழந்தை என வாழ வாழ்க்கையின் உண்மை நிலை விளங்க ஆரம்பித்தது. இருவரும் காலம் கடந்து உணர்ந்து என்ன பயன்? பிரிந்து பலவற்றை யோசித்து பார்த்தார்கள். அவள் வீடு தேடி போனான். காலில் விழாத குறையாக கெஞ்சினான். அவளும் கெஞ்சினால் மன்னிப்பு கேட்டாள். ஆனால் அவனோடு சேர்ந்து வாழ அனுமதிக்கவில்லை. சில உறவுகள் விட்டு அருந்து போய் பின்வந்து ஒட்டி கொண்டாலும் பழைய மதிப்பு கிடைப்பதில்லை. பழைய பந்தம் உருவாவதில்லை. அவன் பக்கம் பார்த்தாயிற்று. அந்த 4 வருடத்தில் அவளின் நிலையையும் பார்ப்போம். அத்தியாயம் 9. ரேமியின் பக்கம். காதல் என திவா மீது வந்ததும் அவனும் அதே நேரம் அவளுக்கு ப்ரொபோஸ் செய்ய அளவில்லாத சந்தோஷம். வாழ்க்கையே அவனோடுதான் என ஆனதாய் வானத்துக்கும் பூமிக்கும் துள்ளி குதிக்காத குறைதான். தந்தை பிசினஸ் என போக இவளோ பள்ளி சக தோழிகளிடம் நல்ல க்ளோஸ் ஆனாள். அவள் தோழிகள் எல்லாம் மிடில் கிளாஸ் தான். அந்த வாழ்க்கை அவளுக்கு பிடித்து போனது. பணம் என ஓடும் வாழ்க்கையின் மத்தியில் 1000 பிரச்சனை இருந்தும் மனைவியை, குடும்பத்தை நல்ல முறையில் நடத்த முயற்சிக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கை அவளுக்கு பிடிக்கும். நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, எது வந்தாலும் அதை சமாளிக்கும் அந்த வாழ்க்கையை விரும்பினாள். அதனால் அதை அனுபவிக்க ஆர்வம் கொண்டாள். நல்லபடியாக கல்யாணம் முடிய ஆசையாய் ஆரம்பிக்க வேண்டிய அனைத்தும் திவாவின் தாழ்வு மனப்பான்மையால் சங்கடமானது. எல்லாம் சரி ஆகிடும் என நினைத்தவளுக்கு அடுத்தடுத்த பேரிடி என அவள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அதை அவள் சொல்லவில்லை என அவன் வந்து பார்க்காதது. இது எல்லாம் அவளை அவன் குடும்பம் அல்லாது தனி ஆளாய் அவன் நினைப்பதாக காட்டியது. தன்னை தாங்கிட வர மாட்டானா என ஏக்கம் கொண்டாள். தன் தோள் தேடும் அணைப்பை கொடுத்திட மாட்டானா என ஏக்கம், ஆசை எல்லாம் கொண்டாள். தான் அவ்வளவுதானா அவன் மனதில்? கணவன் தனக்கு இல்லையா? தன்னுடைய குடும்பம் இல்லையா? பலவாறாக யோசித்தாள். அதுவும் தந்தை கம்பெனி பொறுப்பை கொடுக்க தனக்கு வேண்டாம் என சொன்னவன் அவனுக்கு வேண்டுமானால் சுயமரியாதை உள்ள மாப்பிள்ளை என்ற பட்டத்தை சூட்டிக் கொள்ளலாம். ஆனால் தொழிலாளர்கள் நிலைமை, தந்தை நிலைமை எல்லாம் கருத்தில் கொண்டு சொன்ன விஷயம் எப்படி அவனை அவமதிப்பது போலாகும்? தன்னுடைய மனைவிக்காக இதை செய்யலாமே. ஊர் வந்து அவனோடு வாழப்போவது இல்லையே. அவனை விட பெரிய இடம் என்பதால் தானே பெரிய பிரச்சனை. பணத்தை பற்றியோ, நீ பெரியாளா நான் பெரியாளா என்பதை பற்றியோ ரேமியும் அவள் தந்தையும் ஒருபோதும் நினைக்கவில்லை. அவன்தான் அதை பிடித்து கொண்டு தொங்கினான். அப்போ அவன்தானே அதை நினைத்து குழம்பி போகிறான். அவனுக்கு தானே அப்போ பணம் முக்கியம். நான் பெரிய ஆளா இல்லை நீ பெரிய ஆளா என யோசித்தால் வாழ்க்கை வீணா போவதுதான் மிச்சம். வீட்டோட மாப்பிள்ளையைப் போல இரு என சொல்லவில்லையே. மகன் யாரும் இல்லை என்கிற பட்சத்தில் தனக்கு கிடைத்த மருமகனை மகன் போல பாவித்து சொத்துக்களை எழுதி கொடுக்க நினைத்தார். இதில் தவறென்ன என்பது இவளின் எண்ணம். அதன் பின் அவன் ஊருக்கு போவதை சொல்லாதது. ஆபீஸ் வேலை அவளை கொலை கொலையாய் கொள்ள அதை நிர்வகிக்க இவள் திணறும்போது கை கொடுத்து தூக்கவில்லையாயினும் ஆதரவாய் அவள் அருகில் நின்றிருக்கலாம். அதுவும் இல்லை. ஊருக்கு போகும் அன்றும் தன்னை பார்க்கவும் வரவில்லை. மாமனார் பற்றி அறியவும் வரவில்லை. தான் கோவத்தில் ஏதும் சொல்லவில்லை. ஆனால் அவன் வந்து 2 அறை கொடுத்து ஏன் சொல்லவில்லை என உரிமையோடு கேட்டிருக்கலாம். உரிமை இல்லையா? இல்லை இவள் காதலில் உண்மை இல்லையா? இதை நினைத்து நினைத்து கவலை கொண்டவள் தகப்பன் போன தடம் மறையவும், தங்கையும் தன் தடம் தேடி போகவும் இவளோ தனிமை என்னும் கொடுமையில் விந்து நொந்து போனாள். இரவு நேரங்களில் எல்லாம் தலையணை உறவாகி போனது.
அனல் அடிக்கும் காலங்களில் அவனது ஞாபகம் தென்றலாய் வருட, இரவு வேட்கையை மேனி உணர்த்த, அவனின் அருகாமை இல்லாதது ஏக்கமாய் பெண் அவளை கொன்று புதைத்தது. 4 வருடங்களில் தன்னை கேட்டு ஒரு போன் கால் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை. புகுந்த வீடு, அதற்கும் மேல் மகனுக்கு பிடிக்கவில்லை என்றதும் அப்படியே கை கழுவி விட்டார்கள். 2 வருடம் புழுவாய் துடித்தாள் தனிமையில். அவளால் கனவில் கூட திவாவை தவிர யாரையும் நினைத்து பார்க்க முடியாது. அவள் காதல் உண்மை. அவனை பார்க்க 1000 முறை அவள் கண்கள் கெஞ்சியது. மனதுக்கு கடிவாளம் போட்டாள். ஆனாலும் ஒரு முறை அவன் அறியாமல் அவனை பற்றி விசாரித்து ஜெர்மனி போயே விட்டாள். தூரமாய் இருந்து அவனை பார்த்து கிளம்பி வந்தாள். அதன் பின் தான் ஆரம்பித்தது அவளுக்கு இன்னும் ஆசை அவனோடு வாழ. அதன் பின் அதையெல்லாம் தூரம் தூக்கி போட்டு அவன் மீதான கோவத்தை முன்னே நிறுத்தி கொண்டாள். காலேஜ் வேலைக்கு போனவள் அங்கும் அவளது காதல் நினைவு வர கஷ்டப்பட இவன் வந்து நிற்கிறான். எல்லாம் நினைத்து பார்த்து தலையணையை நனைத்தவள் மனதில் ஏதேதோ யோசனை ஓட இறுதியாய் 2 முடிவை எடுத்தாள். மறுநாள் இவள் கல்லூரி வந்தாள். அவளது வேலையை பார்த்தாள். அவனை காணவில்லை. அவள் கண்கள் தேடியதுதான். ஆனாலும் மனதை அடக்கி கொண்டாள். 1 வாரமாய் கல்லூரிக்கு வராமல் தினம் மாலை அவள் ஸ்கூட்டியை ஃபாலோ மட்டும் செய்தான். என்ன ஏது பின்னாடி வராதே என இவள் சொல்ல, இது அரசு ரோடு, யாரு வேண்டுமானாலும் போகலாம் என்றான். அவனது பேச்சு மட்டுமல்ல, அவனது பார்வை கூட அவளை கொன்றது. கொஞ்சம் சந்தேகத்தையும் தந்தது. அவன் என்ன பண்ணினாலும் இனி தன் முடிவு மாறாது என உறுதியாயிருந்தாள். ஆனால் அடுத்த வாரமே அந்த முடிவு கொஞ்சம் ஆட்டம் கண்டது. அவள் வழக்கம் போல வந்து அமர்ந்தாள் கிளாஸ் எடுக்க. எல்லாம் நல்லபடியாய் போக வகுப்பில் இருந்தவளை பார்த்து நின்றான் திவாகர். அவனை பார்த்ததும் கடுப்பானவள் எகிரி கொண்டு போக வைஸ் பிரின்சிபால் அவனை அறிமுகப்படுத்தி வைத்தார். புதுசாக வந்திருக்கும் வாத்தி என்ன. அதிர்ந்து அவனை பார்த்து முகத்தை திருப்பிக் கொண்டாள். அவனோ அவளது முகத்தை பார்த்து கொண்டே மாணவர்களுக்கு கை காமித்து போனான். அத்தியாயம் 10. திவாகர் கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்து 1 வாரம் கடந்து விட்டது. இந்த 1 வாரத்தில் அவனும் பலமுறை ரேமியிடம் பேச முயற்சித்தான். அவன் பேசிக்கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவள்தான் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. பைத்தியம் போல தனியே பேசிக்கொண்டிருந்தவன் மூளையில் நேரம் கடந்துதான் உதித்தது அவள் இல்லாமல் தான் இல்லை என்ற உண்மை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என நினைத்து கொண்டு அனுதினமும் அவளை காலை வீட்டிலிருந்து ஃபாலோ பண்ணுவது தொடங்கி அவள் கிளாஸ் எடுக்க அவள் வகுப்பை கிராஸ் செய்து கொண்டே சைட் அடிப்பது, உணவு வேளையில் வேண்டுமென்றே அந்த பக்கம் போய் அவளுக்கு பிடித்த உணவு என அனைவர் முன்பும் சொல்லி பாக்ஸை வைத்து வருவது, அவள் இருந்தால் ஸ்டாஃப் ரூமையே சுத்தி வருவது, மாலை ஸ்நாக்ஸ் வாங்கி மொத்த ஆசிரியர்களுக்கும் கொடுப்பது, அவள் எடுக்கவில்லை என்றால் அப்போ உன் மனசுல ஏதோ இருக்கு என்பது, எடுத்துக்கொண்டால் நான் வாங்கி வந்து நீ எடுக்காம இருப்பியா என்பது, மாலை மறுபடியும் ஃபாலோ பண்ணுவது வீடு வரை. இரவு உணவை முடித்து அவள் வீட்டு பக்கம் வந்து நின்று பல மணி நேரம் அவள் வீட்டு ஜன்னலை பார்த்து போவான். இப்படியே நாட்கள் தொடர்ந்தது. விண்டோ பக்கம் உள்ளே சுவற்றுக்கு அருகே தரையில் அமர்ந்து பழசை நினைத்து பார்த்து பார்த்து கண்ணீர் விடுவாள் ரேமிகா. சில நேரம் கோபமாக விண்டோவை இழுத்து சாத்துவாள். ஆனால் அவன் போய்விட்டானா என பார்த்த பின்புதான் உறங்கப் போவாள். இன்றைக்கும் நின்றான் அவன் வெளியே. அது என்னவோ, அவன் பல அடி தூரத்துக்கு அப்பால் கேட்டுக்கு வெளியே நின்றும் கூட அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்து போனது மறுக்க முடியாத உண்மை. நாட்கள் நகர ஆரம்பித்தது. அவள் நினைத்தால் கோவத்தை எல்லாம் தூக்கி போட்டு போய் அவனோடு சேர்ந்து வாழலாம். ஆனால் மனது கொஞ்சமல்ல, நிறையவே அதற்காய் தயாராக வேண்டும். உடனே போய் எப்படி மனதார ஒட்டி கொள்ள முடியும்? 4 வருட கோவம் எப்படி கரைந்து போகும்? அதற்காக அவளிடம் ஒரு வழி இருந்தது. உண்மையை கூட சில நேரம் உரைக்கும்படி சொன்னால்தானே கேட்டுக்கொள்கிறார்கள். என் அப்பா உங்களை ஒன்னும் ஓசில வந்து வீட்டோட மாப்பிள்ளையா உட்கார சொல்லலையே. வீட்டு பொறுப்பை ஏத்து நடத்த சொன்னாரு. கம்பெனிய பாத்துக்க சொன்னாரு. எல்லாமே உங்க மேல இருந்த நம்பிக்கையில தான். உங்களை நம்பினாரு. என்னோட வாழ்க்கையில காதல் கல்யாணம் 2ம் சீக்கிரம் கிடைச்சது. ஆனா தேவையில்லாத உங்களோட தாழ்வு மனப்பான்மை எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு எங்க என் அப்பாவை பார்க்க வர சொன்னா அது பெரிய ஹாஸ்பிட்டல், எனக்கு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு. இல்ல என்ன குத்தி காமிக்க தானே இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்க, அப்படி ஏதும் சொல்லுவீங்களோன்னு கூட தான் நான் பயந்தேன். அவள் அழுகையை அடக்கிட முயற்சிக்க அவனோ கண்ணீர் விட்டான். அமைதியாய் மனம் மட்டும் அலைக்கடலாய் ஆர்ப்பரிக்க முதுகை காட்டி படுத்திருந்தவள் பக்கம் போனவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான் இறுக்கமாய். அவளும் புலம்பி புலம்பி உறங்கியே விட்டாள். அவனும் ஒரு முடிவை எடுத்தவாறு அவளை கட்டிக்கொண்டு உறங்கினான், அவள் முதுகை தட்டி கொடுத்து. அவள் ஏற்கனவே வேறு ஒரு முடிவை எடுத்திருந்தாள். அவள் பேக்கில் அவனை பார்த்து சிரித்தது 2 நாட்களுக்கு பிறகு அவள் லண்டன் கிளம்ப போகும் ஃப்ளைட் டிக்கெட்.
இறுதி அத்தியாயம். அவன் எடுத்த முடிவை சொன்னான். துணியை மடித்துக் கொண்டிருந்தவளிடம். அவளோ எதுவும் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு அங்கிருந்த லக்கேஜ் பேக்குகளை எடுத்து வைத்தாள். அவன் சொன்னது இதுதான். மன்னிச்சிடு ரெமிகா, என்னால உன் வாழ்க்கை வீணா போகிட்டு. என்னால நீ இழந்ததுதான் அதிகம். என்னால மன்னிப்பு கேட்டு உன் கூட நீ நினைச்ச மாதிரியான வாழ்க்கைய உன் கூட வாழ முடியும். மன்னிப்பும் கேட்கிறேன். ஆனா என் கூட வாழ்றத பத்தி நீ முடிவு பண்ணு. உன்னைய நான் வற்புறுத்தல. உனக்கு எப்படி வாழ தோணுதோ அப்படியே வாழு. யார் கூட? அதற்கு மேல் வார்த்தை திக்கி திணற கலங்கும் கண்களை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கிருந்து நகர்ந்தான். கதவு அருகே அவன் போனதும் கூப்பிட்டாள். திவா, ஒரு நிமிஷம். முடிவு எடுத்துட்டியா? டிவோர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கிடு. என்ன? இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வீணா எதுக்கு கேஸ்லாம்? ஏன்? நான் சொன்னா கேப்பல்ல? ம். நாளைக்கு காலையில நான் என் வீட்டுக்கு போறேன். அசைய மறுத்தன அவன் கால்கள். திரும்பாமல் தலையை வெறுமனே அவன் ஆட்டிட, அப்புறம் நீங்க தான் லாஸ்ட் டைம் சொல்லாம போயிட்டீங்க. நான் சொல்லிட்டு போறேன். என்ன என புரியாமல் திரும்பி அவனை பார்த்து டிக்கெட்டை எடுத்து காட்டினாள். இப்போ என்னோட தாழ்வு மனப்பான்மை போக நான் சம்பாதிக்கணும்ல. அதான் லண்டன் போறேன். அவன் அதிர்ந்து அவளை பார்க்க அவளோ அவசரமாய் பேக் செய்தாள் சுட்கேஸை. மறுநாள் அவள் வீட்டுக்கு போய்விட்டாள். போகும்போது மாமனார், மாமியார், நாத்தனார், அவர்கள் வீட்டுக்காரர்கள் என எல்லாரும் இருந்தனர். அவர்களோடு நல்ல முறையில் பேசினார்கள். அவளும் இனி இவர்களை எல்லாம் பார்ப்போமோ இல்லையோ என்ற நினைப்பில் நல்லபடியாக பேசி கிளம்பினாள். லண்டன் போகிறேன் என சொல்ல மாமனார், மாமியார் தங்களது பங்கிற்கு அவளை போக வேண்டாம் என சொன்னார்கள். அவளோ பதிலாய் புன்னகை ஒன்றை கொடுத்து வெளியேறினாள். கணவனை கண்கள் தேடாமல் இல்லை. அவனை காணோம். கண்டிப்பாய் வரமாட்டான். அவனும் அடுத்த 4 மாதத்திற்குள் போக வேண்டும் ஜெர்மனி. அவனது நண்பர்கள்தான் சொன்னார்கள். அவனுக்கும் அங்கு பிசினஸ் இருக்கிறது என. இவள் வீட்டுக்கு வந்து போனதோடு மெத்தையில் கவிழ்ந்தாள். அவனை பற்றிய நினைப்புதான் ஓடியது. முடிவை எடுத்தாள். ஆனால் அவள் எதிர்பார்ப்போ வேறு. அன்று மாலை வரை அவனை பார்க்கவில்லை. இன்னும் 2 நாளில் கிளம்ப வேண்டும். அவள் தங்கையோடு போய் இருக்க போகிறாள். திரும்பி வரப்போவதில்லை. எங்கே மறுபடியும் ஏதேனும் காயப்பட்டு விடுவோமோ என பயம். முன்பாவது தகப்பன் என்ற ஒருவர் இருந்தார். இப்பொழுது அவளுக்கு என இங்கு யார் இருக்கிறார்கள்? உடன் வேலை பார்ப்போர், அதோடு 1-2 நண்பர்கள், அக்கம் பக்கத்து நபர்கள், எல்லாரும் பேசி பழகும் வெளியாட்கள் மட்டும்தான். புகுந்த வீடே இப்பொழுதுதான் 1-2 வார்த்தை பேச ஆரம்பித்து இருக்கிறது. எல்லாம் நினைத்து பார்த்தவள் போனுக்கு மாலை வந்தது மெசேஜ். அதுவும் திவாதான். பிசினஸ் விஷயமாய் ஜெர்மனி பறந்து விட்டானாம். இனி அங்கு வர எப்படியும் மாத கணக்கில் ஆகும். அதனால் பத்திரமாய் லண்டன் போக சொல்லி சொன்னான். எல்லாவற்றையும் சரியாக எடுத்து வைக்கும்படி சொல்லி மெசேஜ் செய்திருந்தான். அவ்வளவுதான். அத்தனை நாள் இருந்த மொத்த கோபமும் எரிமலை என ஏறியது உச்சிக்கு. அறையில் இருந்த பாதி பொருட்கள் பறந்தது, உடைந்தது. ஏனோ இந்த 2 நாட்கள் புகுந்த வீட்டு ஆட்கள் இங்கு வந்தனர். அவளுக்கு தேவையான உணவு சமைத்து கொடுத்து அவளை வெளியே அழைத்து போய் அவளோடு பேசி மனதார அவள் தகப்பன் போட்டோவுக்கு மாலை போட்டு இவர்கள் இதை செய்ய செய்ய அவளுக்கு தான் கண்கள் வேர்த்தது. கணவன் தோளில் சாய்ந்து கதறிட தோன்றியது. அவனது எண்ணுக்கு அழைக்க அவனோ வேலை பிஸி என மெசேஜ் செய்தான். அழுகை முட்டி கொண்டு வந்தது. தான் எடுத்த முடிவு ஏன் இப்படி வலிக்கிறது? அவள் ஊருக்கு போக முதல் நாள் அவளுக்கு அவர்களே சில பொருட்கள் வாங்கி வந்து கொடுத்து கோவிலுக்கு அழைத்து போய் எல்லாம் பண்ணினார்கள். உண்மையில் இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் அவள் வாழ விரும்பியது. ஆனால் இப்பொழுது கிடைத்து என்ன பயன்? அவள் மனசு முழுக்க வியாபித்து இருக்கும் அவனை என்ன செய்ய? படுபாவி, அவன்தான் இங்கு இல்லையே. அவளும் புகுந்த வீட்டு ஆட்களிடம் மன்னிப்பு கேட்டாள். பின் அவர்கள் அன்றைய இரவு அவள் வீட்டில்தான் இருந்தார்கள். கணவனை மட்டும் காண அவளால் முடியவில்லை. அவர்களும் காலை விமான நிலையம் வருவதாக சொன்னார்கள். இவளோ அன்றைய இரவு அவனது சட்டை ஒன்றை போட்டுக்கொண்டு அழுது தீர்த்தாள், தலையணையை இறுக்கி பிடித்தவாறு. காலை விடிந்தும் விட்டது. விடியாதே என இவள் 1000 முறை மன்றாடியும் பகல் வந்துவிட அவள் மனமோ ஏங்கியது. கட்டியவன் வந்துவிட மாட்டானா என. பின் புகுந்த வீட்டு ஆட்கள் உடன் வர வந்தால் விமான நிலையம். கண்ணெல்லாம் பூத்து போய் கிடந்தது. கடைசி நேரத்திலேயாவது வந்துவிட மாட்டானா? போகாதே என சொல்ல மாட்டானா என 1000 ஏக்கம் எட்டி பார்த்தது. அவனோ சேஃப் ஜேர்னி என மெசேஜ் செய்து அதன் பின் ஆன்லைன் பக்கமே வரவில்லை. இவளும் பாரமான மனதோடு கண்ணீரும் கம்பளையுமாக உள்ளே போனாள். சற்று நேரத்தில் பரிசோதனை செய்பவர்கள் அவளது பாஸ்போர்ட்டை காட்டினார்கள்.
ஆம், கவர் உள்ளே எதுவும் இல்லை. அதிர்ந்து பார்த்தவள் அவசரமாய் பேக்கை ஆராய்ந்தாள். எதிலும் இல்லாது போக வெளியே வந்தவள் போனை போட்டு புகுந்த வீட்டு ஆட்களை வீட்டில் அவர்கள் வந்த காரில் என எல்லா இடத்திலும் பார்க்க சொன்னாள். எங்கும் இல்லை, எதிலும் இல்லை. இவளோ அவசரமாய் வீட்டுக்கு போனாள் டாக்ஸி பிடித்து. புகுந்த வீட்டு ஆட்கள் ஏற்கனவே தேடி பார்த்தும் இல்லை என சொல்ல அவளோ கணவன் மேல் சந்தேகம் கொண்டு போனை போட, அவனோ எங்க வச்ச, நல்லா தேடிப்பாரு, டைம் ஆகிட்டு என சொல்லி கத்தினான். அவளது அறைக்கு அவசரமாய் போனவள் பார்க்க அதிர்ந்தாள். அவளது அறை முழுவதும் அவளது திருமண போட்டோக்கள் வரிசை கட்டியிருந்தது. இதில் தாலி கட்டும் போட்டோ ஆளுயர புகைப்படமாக இருந்தது. பார்த்தவள் தலை குனிய பெட்டில் சாரி என வரைந்திருந்தது பூக்களால். அதன் பக்கம் கை கட்டி பெட்டில் சாய்ந்து நின்றான். கை கட்டி கோபம் என்னும் போர்வையை பொருத்தி அவனை பார்த்தாள். ஏங்க, நீங்க இன்னும் லண்டன் போகல? நீங்க கொஞ்சம் லண்டன் போறீங்களா? என் பொண்டாட்டி கூட மிடில் கிளாஸ் லைஃப் வாழ என் ரூம், சாரி, எங்க ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதற்குள் அவன் குடும்பம் வர, நீங்க எல்லாரும் அந்த வீட்ல இருங்க, எப்போ வேணாலும் இங்க வாங்க, வாரத்துல 5 நாள் இங்கேயே இருங்க, 2 நாள் எல்லாரும் ஓடிரணும் அவங்க வீட்டுக்கு. நானும் என் பொண்டாட்டியும் ஹாப்பியா இருக்கணும்ல, அப்போதான் சீக்கிரம் பேரன் பேத்தி பார்க்கலாம் நீங்க. அவர்களும் மண்டையாட்டி நகர இவளோ அவனை பார்க்க, அருகே வந்தவன், இனி இந்த வீடுதான், ஜெர்மனில எல்லாத்துக்கும் ஆள் வச்சாச்சு, என் ஃப்ரெண்ட் அதை பார்த்துப்பான், ஷேர்ஸ் எல்லாம் விற்க சொல்லிட்டேன், என் மாமனாரோட கம்பெனி ஷேர் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவு ஆனாலும் வாங்கிடுவேன், இனி என் பொண்டாட்டிய விட்டுட்டு போக மாட்டேன், அவளை விட்டா எனக்கு வாழவே தெரியாது, அப்படிலாம் பொட்டிய கட்டிட்டு உன்னை போக விட முடியாது, என் கூட வாழ்ந்து நான் தர லவ்வை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், நிறைய லவ் பண்ண போறேன், வாழ்நாள் பூரா என் மாமனார் வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா ஜம்பமா இருக்க போறேன், அப்புறம் 2 பிள்ளை அடுத்த வருஷம் வேணும், சீக்கிரம் ரெடி பண்ணணும், நீங்க கொஞ்சம் வெளியே போங்க. அவள் கையில் பாஸ்போர்ட்டை திணித்து அவளை ரூமை விட்டு வெளியே தள்ளி கதவை சாத்தினான். அவளோ மௌனமாக கண்ணீரை கன்னத்தில் வடிய விட்டாள். அவன் கதவுக்கு அந்த பக்கம் அரை நிமிடம் அவளை அழ வைத்திருப்பான். பின் கதவை திறந்தவன், ஹா, இன்னொன்னு, சாகுற வரை என் பொண்டாட்டி கூட தான், 2 பேரும் சேர்ந்துதான் எல்லா பிசினஸும் பாத்துக்க போறோம், நெக்ஸ்ட் மந்த் ஸ்விஸ் போறோம் ஹனிமூனுக்கு, இனி தனியாலாம் போறேன்னு சொன்னா காலை உடைச்சு விட்டுருவேன், நடக்க கஷ்டப்பட வேணாம், நானே கட்டி பிடிச்சு தூக்கிட்டு போவேன் எங்கேயும். சொல்லி முடித்தவனை ஏறெடுத்து அவள் பார்க்க, இவ்ளோ சொல்ற, அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சாவது அந்த ஒப்பரிய வைக்கலாம்ல. பாவமாய் முகத்தை வைத்து கேட்க, அடுத்த அழுகைக்கு தூபம் போட்டு தேம்பியவளை இழுத்து தோள்பட்டையை பிடித்து தாடையை நிமிர்த்து, என்னடி என கேட்க, அப்படியே அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் கண்ணீரோடு. அவனோ அழுத்தமாய் அணைத்து அவள் நெற்றியில் முத்தமிட்டு, போகாதடி என்னை விட்டுட்டு என கண்கள் இடுங்கி கேட்க அவனை அணைத்து கொண்டால் மூச்சு முட்டிடும் அளவுக்கு. அவன் அணைக்க இவள் அணைக்க அணைப்பு இறுகியது. கண்ணீரோடு சொல்லிக் கொண்டார்கள் இருவரும் ஒரு சேர, ரொம்ப மிஸ் பண்ணேண்டி, ரொம்ப மிஸ் பண்ணேண்டா. அப்புறம் என்ன, காதலாய் தொடர்ந்து கட்டி அணைப்பு 1/4 மணி நேரமாக நீடித்து கிடந்தது. அறைக்குள் அமர வைத்தவன் அவளுக்காக வாங்கி வந்திருந்த மெட்டியை போட்டுவிட்டான். ஆம், அவன் மேல் உள்ள கோவத்தில் அதை கழட்டி போட்டிருந்தாள். அதை எப்போது பார்த்தான் என அவள் எண்ணும் போதே அவளை காற்று புகா வண்ணம் இறுக்கி அணைத்தவன், இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான்னு ஐயர்கிட்ட கேட்க அவசியமில்லை, ஆனா கேட்டுட்டு வந்துட்டேன், நல்ல முகூர்த்தமாம். அவனை வெட்கத்தோடு பார்த்தால் அணைப்பில் இருந்தபடியே, என்ன முகூர்த்தம்? வா சொல்லித்தரேன் என்றவன் பெண்ணவள் அவளை கட்டிலில் கிடத்தினான், அறையை இருட்டாக்கி. அவன் திரும்ப இந்த முறை அணைத்து கொண்டது அவள்தான். சொன்னால் அரை அதிர கத்தி, ஐ லவ் யூடா திவா. அவளை இழுத்து அணைத்து கொண்டவன் கேட்டான், மன்னிச்சுடடி என. அவளும் மன்னிப்பு கேட்டு கட்டி கொண்டாள். அதன் பின் வந்த நாட்கள் எல்லாம் அவளை தாங்கினான். அவள் எதிர்பார்த்த மாதிரி தந்தையின் கம்பெனிக்கு எம்டியாய் இல்லாவிட்டாலும் ஷேர் ஹோல்டராய் இருக்கிறான். அவன் வீட்டு ஆட்களும் அவளை கொஞ்சம் கொஞ்சமாய் நெருங்கி இப்பொழுது உறவாடி வருகிறார்கள். தங்களது கோபம், ஈகோ, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் அப்பொழுது பெரிதாய் தெரிய இத்தனை வருடம் கழித்து வீணாக்கிய நாட்கள்தான் தெரிகிறது. இப்பொழுது அவசரமாய் குழந்தை வேறு பெற்றுக்கொள்ள வேண்டுமே, அவர்களுக்கும் ஆசை. மாதங்கள் கடந்து இப்பொழுது குழந்தையும் பிறந்து விட்டது. ஆனால் போன அந்த நாட்கள் போனதுதான். எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அதை திருப்பி வாங்க முடியாது. அதை புரிந்து கொண்டவர்கள் எந்த சண்டை வந்தாலும் பேசி தீர்த்து சமாதானமாகி போகிறார்கள்.
போன நாட்களை விட்டு இப்பொழுது சந்தோஷமாய் இருக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அனுபவம் கற்றுத்தரும் பாடத்தை யாராலும் கற்றுத்தர முடியாது. சின்ன சின்ன பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு போட்டி போடுவதை காட்டிலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. இரு தரப்பிலும் உண்மையான காதல் இருக்கும் பட்சத்தில். மற்றும் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது எழுத்தாளர் சகிவீரா எழுதிய காதல் கனாவே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு கதையில் சந்திப்போம். நன்றி.